ஓகே. ஆடியோபுலா இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் நைட் அப்டின்னா, கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு பீமுக்கு பார்த்தோம். லாஸ்ட்டா வந்து அந்த கிராக்கோட டிஸ்டன்ஸ் கான்கிரீட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்டின்னா, அது லிமிட் பார்த்தோம். மைல்டுக்கு 0.3 எம்எம்மும், ஒரு அக்ரேசி கண்டிஷன் அதாவது சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு 0.1 எம்எம் இருக்கணும் அப்டின்னு பார்த்தோம். இப்ப அது வந்து சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் பார்க்கணும். எழுதிக்கிடுங்க. சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட். எப்ப சைடுல அடிஷனல் ரெயின்போர்ஸ்மென்ட் குடுக்கணும் அப்டின்னா, உங்களுடைய பீமோட டெப்த் எப்ப கூட போதோ, அது எக்ஸாக்ட்டா சொல்லப்போனோம் அப்டின்னா 750 எம்எம்க்கு மேல டெப்த்னா போகுது அப்டின்னா, அது பீம் எவ்வளோ கீழ இருக்குன்னு தெரியும். உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ஏற்பட ஆரம்பிச்சுரும். அத தடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் கண்டிப்பா புரொவைட் பண்ற மாரி வரும். அது எந்த அளவுக்கு சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் புரொவைட் பண்ணணும் அப்டின்னா, உங்களோட வெப்போட ஏரியாவுல 0.1% அளவுக்கு புரொவைட் பண்ணணும். இல்ல அத விட மேல புரொவைட் பண்ணணும். அது கீழ போயிறக்கூடாது ஆனா. அப்ப எழுதிக்கிடுங்க. சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட். 2 சைடு தான் புரொவைட் பண்ணுவோம். அப்ப சைடு பீஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் புரொவைட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெயின்போர்ஸ்மென்ட் புரொவைட்ஸ் ஆன் போத் சைடு மட்டும். 2 பக்கமும் புரொவைட் பண்ணணும். அது எப்போ புரொவைட் பண்ணுவோம் அப்டின்னா, வென் டெப்த் வெப்போட வெப் ஆஃப் த வியூ வந்து 750 எம்எம்க்கு மேல போயிருச்சு. உங்களுக்கு இதோட அளவு 750 எம்எம்க்கு மேல போயிருச்சு அப்டின்னா, ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுக்குள்ள ரொட்டேஷன் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. டார்சனல் வந்து. அப்ப அத தடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயும் போட்டிருக்கக்கூடிய டாப்பு, பாட்டம் இந்த ரெயின்போர்ஸ்மென்ட்ட தவிர்த்து, இந்த சைடுலயும் 2 ரெயின்போர்ஸ்மென்ட் ஆர்டிஸ்ட்லாம் புரொவைட் பண்ணணும். இந்த சைடுல இருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட் எப்படி இருக்கும்னா, இது ஒரு வெப்போட ஏரியாவுல 0.1% மினிமம் இருக்கணும். ஆஃப் வெப் ஏரியாவுக்கு இருக்கணும். அதுக்கு கீழ போயிறக்கூடாது. நாட் லெஸ் தான இருக்கக்கூடாது. இப்ப இதுதான் நான் இங்க எழுத போறேன். அதாவது இது எப்போ வந்து புரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, டெப்த் ஆஃப் த பீம் 750 க்கு மேல போகும்போது. அப்ப சைடு பை ரெயின்போர்ஸ்மென்ட் ரெயின்போர்ஸ்மென்ட் will provided when depth of web in a beam greater than 750 mm இருக்கும்போது. அப்பதான் நம்ம என்ன செய்யணும், சைடு பை சைடு புரொவைட் பண்றோம். அப்ப எந்த அளவுக்கு புரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்கே புரொவைட் பண்ணுவோம்? போத் சைடு வெப் இருக்கக்கூடிய இடத்துல. 2வது எப்போ புரொவைட் பண்ணுவோம்? டெப்த் ஆஃப் த பீம் 750 mm மேல போகும்போது. 3வது எவ்வளவு புரொவைட் பண்ணுவோம்? அது ஒரு வெப்போட ஏரியாவுல 0.1%க்கு கீழ போயிறக்கூடாது. அதோட மேல தான் போகணும் அப்படிங்கிறத அதுக்கடுத்து 2 பேஸ்லயுமே லெஃப்ட் சைடா இருக்கட்டும், ரைட் சைடா இருக்கட்டும். 2 ஸ்பேஸ்லயுமே இது எப்படி சார் புரொவைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவலா தான் புரொவைட் பண்ணணும். எவ்வளோ பெர்சன்டேஜ் புரொவைட் பண்றோம் ஈக்குவலா தான். இங்கிட்டு என்ன வேணுமோ அதே தான் இங்கிட்டு. இங்கிட்டு எத்தனை போடுறீங்களோ அதே தான் இங்கிட்டு போடணும். அப்ப இட் ஷுட் பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் ஈச் ஆஃப் 2 பீஸ்ன்னு எழுது. அதுக்கடுத்து ஸ்பேசிங் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா, அவ்வளோதான்.
ஏன் எங்க ப்ரொவைட் பண்றோம்? ஏன் ப்ரொவைட் பண்றோம்? எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்? அதுக்கடுத்து அது என்ன விகிதத்துல ப்ரொவைட் பண்ணணும்ன்ட்டு பேசினேன். அதுக்கடுத்து அது ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் அப்படின்னா, இப்ப ஸ்பேசிங்கும் சைடு பை சைடு ஸ்மார்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, 300 எம்எம்க்கு மேல போயிடக்கூடாது. இல்ல வெப்போட திக்னஸ், வெப்புக்கு இருக்கக்கூடிய திக்னஸ் இருக்கணும். அப்ப இது 2 பேர்ல எது சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எது லெஸ் தெனா இருக்கோ அத எடுத்துக்கணும். வெப் திக்னஸ்ங்கிறத. அப்ப இது 2ல விச் எவர் இஸ் லெஸ், விச் எவர் இஸ் லெஸ்ன்னு போட்டுக்கணும். இப்ப திரும்பவும் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். சைடு பை சைடு பர்ஸ்மான்ட்டே எப்போ ப்ரொவைட் பண்ணுவோம்னா 250 எம்எம்க்கு மேல போகும்பொழுது விமுறை வெப் டெப்த் அது எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம்னா போத் சைடு ஆஃப் த பீம்ல ப்ரொவைட் பண்ணுவோம் சைடில். அது எந்த அளவு விகிதத்துலனா ஈக்குவல் ஸ்பேஸில் தான் ப்ரொவைட் பண்ணணும். அது ஈக்குவல் விகிதத்தில் தான் ரேஷியோ தான் ரெண்டு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸ்பேசிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 300 எம்எம் ஒரு வெப்ப திக்னஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது லெஸ் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதான் சைடு பை சைடு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே சார் புரியுதா? ஓகே இப்போ சரி. ஒரு 2 மினிட்ஸ் சரி 2 மினிட்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க. கொஞ்சம் டீ ஊத்தி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருங்க. நான் பேசுறது கேக்குதா? செக் பண்ணுங்க. கிளியர்? ஓகே. அவ்வளவுதான். சாரி. கண்டினியூவா பார்ப்போம் இனிமே. அதாவது இப்ப நோட்னு கொடுத்த ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு இப்ப இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஒரு என்விரான்மென்டல் கண்டிஷன் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா, அது மாதிரி இடத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்றேன். ரொம்ப அதிகமா மழை பெய்யக்கூடிய அடிக்கடி அதிகமா மழை பெய்யக்கூடிய பிளேஸா இருக்கு. அதுக்கடுத்து ரொம்ப வெப்பநிலை அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸா இருந்தாலும் என்விரான்மென்டல் மோசமா தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த கான்கிரீட் வந்து ஃபுல்லாவே வாட்டர் நல்லா இம்மர்ஸ்டா இருக்க மாதிரியான சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. இது வந்து கோஸ்டல் ரீஜன் பக்கத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற மாதிரி இருக்கு. இப்ப சாயில்ல வந்து சால்ட் அதிகமா இருக்கு. நிலத்தடி நீர் மட்டத்துல சால்ட் அதிகம் கலந்திருக்கு. இந்த மாதிரியான நான் அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய என்விரான்மென்டல் கண்டிஷனை பாதிக்கக்கூடியது. அப்ப சிவியர் டைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடியது. அப்ப நோட்ஸும் போட்டு எழுதிக்கிறேங்க. அவ்வளோதான் பீம் முடிக்க போறோம். ஓகே. இதுல வந்து அடிஷனலா நம்ம பிளாஜ்டு பீம் பார்க்கணும். பாண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்க்கணும். பீம்ல சிஏ பார்க்கணும். ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது கான்கிரீட் எக்ஸ்போஸ்டு டு சிவியர் எப்பனா exposed to severe rain, alternate wetting or drying, 1500 drying. அதுக்கடுத்து under the concrete completely immersed in seawater and the concrete completely immersed in seawater. அதாவது concrete exposed to coastal environment. இது எல்லாமே சிவியர் environmental condition தான். coastal environment. இது எல்லாமே சிவியர் environmental condition தான்.
அதுக்கடுத்து ஒரு ஐஎஸ் 4/6 2000 மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரீஇம்பர்ஸ்மென்ட் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்? சாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ப்ரொவைட் பண்ணணும்னா 30% நான் கேட்க வாய்ப்பில்ல. எழுதிக்கங்க. நோட்டுக்குள்ள இத எழுதிக்கிருங்க. ம். மொத்தம் ஒரு 3 பாயிண்ட் குடுப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா? இத பார்த்துக்குவோம். இது 1ன்னு வச்சுக்கிறேங்க. அடுத்து இது மேக்ஸிமம் இல்லாட்டி இப்படி போட்டுக்கிறோம். மேக்ஸிமம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒரு நிமிஷம். இது எப்படி இருக்கு? அது கோடல் ப்ரிசிக்ஸ் என்ன பிரிமிட் பண்ணுது அப்படின்னா, அது ஐஎஸ் 4/6 permits maximum redistribution of 30% of moments. ஓகே. அதுக்கடுத்து மினிமம் டென்ஷன் ஸ்டேட்ல வந்து ஒரு ஆர்சிபி வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம்? உங்களுக்கு என்னதான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியா வருது. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன செய்றோம்? நம்ம மினிமம் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பீம்ல வந்து ஸ்டீல் வந்து டென்சைல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம்னா, பிடி மினிமம் ஈக்குவல் டூ 0.85 FI போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு கிரேடுக்கும் எவ்வளவு மினிமம் இருக்கணும்? ஒரு 250க்கு 0.02% மினிமம் இருக்கணும். 415க்கு 0.20 மினிமம் இருக்கணும் பெர்சன்டேஜ்ல. அதே வந்து 5000க்கு அது FE 500க்கு 17% 0.17% உங்களுக்கு மினிமம் சொல்லியிருப்பேன். இந்த மினிமம் ஏன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஸ்டீலுக்கு என்ன பிஹேவியர் இருக்குன்னா, டக்டைல் நேச்சர் பிஹேவியர் இருக்கு. அப்ப இந்த மினிமம் ஏன் போடுறோம்னா, சடன் ஃபெயிலியர தவிர்க்கிறதுக்காண்டி. அந்த டக்டைல் நேச்சர் இருக்கிறதுனால. அப்ப மினிமம் டென்ஷன் ஸ்டீல் இன் ஆர்சிபியும் minimum tension stay in RCC beam needs to be provided provided to prevent sudden failure. Prevent sudden failure. அப்ப சடன் ஃபெயிலியர் தடுக்கிறதுக்கான தான் மினிமம் ஆச்சும் 10% ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். இப்போ ஒரு டேப்லேஷன் குடுப்பேன். இந்த டேப்லேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு அ ஸ்பேன் 10 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா, இல்ல 10 மீட்டருக்கு மேல போணுச்சுன்னா, ஒவ்வொன்னுக்கும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத குடுப்பேன். இது வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. நான் குடுக்குறேன். இது ஐஎஸ் 4/6 படி தான். அதாவது சீரியல் நம்பர்ல போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சப்போர்ட் கண்டிஷன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்பேன் நாட் கிரேட்டர் தென் 10 மீட்டர். அதாவது லெஸ் தென் 10 மீட்டரா இருக்கணும். 10 மீட்டருக்கு மேல பெருப்பா தான் இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்பேன் 10 மீட்டருக்கு மேல போயிருச்சு. அப்ப மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா கேண்டிலிவர் பீம் குடுக்குறேன் கண்டிஷனுக்கு. கேண்டிலிவர் சப்போர்ட் கண்டிஷனுக்கு. இதோட ஸ்பேன் வந்து 10 மீட்டருக்கு மேல போச்சுன்னா, பேசிக் வேல்யூ 7ன்னு இருக்கும்.
அதே 10க்கு எதா போச்சுன்னா, இங்க டிஃப்ளெக்ஷன் கால்குலேஷன் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அது நம்மளா உருவாக்குறது தான். அப்ப எதுக்கும் ஒரு தனிப்பட்ட வேல்யூ இல்ல, ஃபார்முலா இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும். கேன்டிலீவர் போர்ஷன் 10 மீட்டருக்கு மேல போகுது அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். பெண்ட் ஆகும். அப்ப நம்பளா அதுக்கு தகுந்த மாரி உருவாக்குறது தான். ஆனா கேன்டிலீவர் போர்ஷன் 10 மீட்டருக்கு மேலனா குடுக்க மாட்டோம். நீங்களே பாருங்க, ஒரு சன் சைடா இருக்கட்டும், ஒரு போர்ட்டிகோவே போடுறீங்க சப்போர்ட் இல்லாம, ப்ராப் இல்லாம அப்படின்னா, அதுவா இருக்கட்டும். அப்ப டிஃப்ளெக்ஷன் பீமே வந்து ஆ ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராப் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல ட்ராப் குடுக்காம நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டோம் எங்கேயுமே. அது உங்களுக்கே தெரியும். அப்ப 10 மீட்டருக்கு மேல போறதுன்னா, ரியல் டைம்ல பாசிபிலிட்டி கம்மி வர்றது டியூ டு ஸ்ட்ரக்சர். அப்படியே வந்தாலும் இங்க டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் வந்து நம்ம தான் கால்குலேஷன் பண்ணி நம்மளா தான் உருவாக்கிக்கணும் பேசிக்கலி. அப்ப டிஃப்ளெக்ஷன் calculation should be made. Okay. Should be made போட்டுக்கோங்க. நம்மளா உருவாக்கணும். ஓகே. அடுத்து 2வது. அடுத்து சிம்ப்ளி சப்போர்ட் பீம். சப்போர்ட் பீம் போட்டுக்கோங்க. இதோட ஸ்பேன் வந்து 10 மீட்டருக்கு உள்ள இருக்கு அப்படின்னா, அதோட பேசிக் வேல்யூ எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 20. அதே 10 மீட்டருக்கு மேல போச்சுன்னா, அப்ப அந்த 20 இன்டு உங்களோட ஸ்பேன் டிஸ்டன்ஸ் 10 போட்டுக்கோங்க. வகுத்தல் கீழ உங்களுக்கு 10 மீட்டருக்கு மேல போகுதுன்னு சொன்னேனே, அது எவ்வளவு 10 மீட்டருக்கு மேல போயிருக்கு? 12 மீட்டரா? 15 மீட்டரா? அத கீழ போட்டுக்கணும். அந்த ஸ்பேன் டிஸ்டன்ஸ். போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 16 மீட்டர் சிம்பிளி சப்போர்ட் பீம்ல வந்து ஸ்பேன் இருக்கு அப்படின்னா, இந்த 16 மீட்டருங்கிறது 10 மீட்டரோட மேல போயிடுச்சு. அப்ப இங்க பேசிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க என்ன குடுத்துருக்கேன்? 20 இன்டு 10 மேல போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பேன் என்ன 16. இத கீழ போட்டு இப்போ வரக்கூடிய வேல்யூ தான் ஒரு பேசிக் வேல்யூ. அப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இப்ப அடுத்து லாஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கன்டினியூஸ் பீம். கன்டினியூஸ்க்கு ஸ்பேன் வந்து 10 மீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா, உங்களோட பேசிக் வேல்யூ 26ன்னு இருக்கும். அதே ஸ்பேன் 10 மீட்டருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, 26 இன்டு 10 வகுத்தல் ஸ்பேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 2 வே ஸ்லாப்புக்கு எப்படி பேசிக் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பேனையும் ஓவரால் பத்தியும் போட்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது ஃபார் 2 வே ஸ்லாப் ஸ்லாப்ஸ் பேசிக் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பேன் டிவைடட் பை ஓவரால் டெப்த். அப்ப கேபிட்டல் எல் வகுத்தல் கேபிட்டல் டின்னு இருக்கும். இதை நீங்க பார்த்துக்கிடுங்க லைட்டா. அதுக்கடுத்து உங்களுக்கு 3.5 மீட்டருக்கு நல்லா கவனிக்கணும். 3.5 மீட்டருக்கு கீழே ஸ்பேன் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா, உங்களோட லைவ் லோடு மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு தான் எடுத்துக்கலாம். அப் டு அதுக்குள்ள எடுத்துக்கலாம். ஓகே. இதெல்லாம் வேண்டியதில்ல. எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்க மாட்டாங்க. இதை நான் விட்டுருங்க. இப்ப நான் குடுத்தத வச்சே பார்த்துக்கங்க. அப்ப இப்ப டேபிள்ஸ்ல என்ன குடுத்துருக்கேன்னா, பேசிக் வேல்யூ குடுத்துருக்கேன். 2 கண்டிஷன் குடுத்துருக்கேன். உங்களுடைய ஸ்பேன்னு சொல்லுவோம்ல, 2 சப்போர்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அது 10 மீட்டர் உள்ளுக்குள்ள இருக்கும்போது எப்படி? 10 மீட்டருக்கு மேல போனுச்சுன்னா எப்படி? இப்படி 2 குடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிடுங்க. அத சப்போர்ட் கண்டிஷன் உங்களுக்கு எத்தன விதமா குடுத்துருக்கேன் அப்படின்னா, 3 விதமா குடுத்துருக்கேன். கேன்டிலீவர் ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு, ஒரு பக்கம் ஃப்ரீ. 2 பக்கம் சிம்பிளி சப்போர்ட். ஓகே, மோர் தென் 2 சப்போர்ட். இப்ப மொத்தம் 3 வகையான சப்போர்ட்ஸ் குடுத்து 3 கைண்ட் ஆஃப் பீம்ஸ் வந்து குடுத்துருக்கேன். அப்ப இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னா, நீங்க எடுத்து பாருங்க கொஸ்டின.
மேக்ஸிமம் கொஸ்டின் ஸ்பேன் 10 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இதுலேருந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஒரு கொஸ்டின்ல இருக்கும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் ப்ராப்ளமா கேட்கும்போது ஸ்பேன் 10 மீட்டருக்கு மேல போகும்போது இத குடுத்து கேட்பாங்க. மேக்ஸிமம் 7, 20, 26 கேண்டிடேட்ஸ் பிரின்சிபல் கன்வியூஸ் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு பேசிக் வேல்யூ. அப்ப இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே பேசிக் வேல்யூ வச்சு நல்லா கவனிங்க. 35, 40 மைல் ஸ்டில் டிபார்ட்மெண்ட் சார்ன்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அது என்ன சார் அப்படின்னா, இப்ப பார்த்த டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு பேசிக் வேல்யூ. இப்ப குடுக்க போறது டைப்ஸ் ஆஃப் ஸ்லாபுக்கு நீங்க மைல்டு ஸ்டீல் Fe 250 அப்ப அப்ளை பண்றீங்களா? Fe 415 அப்ளை பண்றீங்களா? அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி எவ்வளோ பேசிக் வேல்யூ குடுக்கணுங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இப்ப அடுத்து மறுபடியும் பேசிக் வேல்யூ தான். இது அடுத்த டேபிள்ஸ். அதே மேல டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப் குடுக்குங்க. அதே சீரியல் நம்பர். அதுக்கடுத்து இங்க மைல்டு ஸ்டீல் Fe 250. இங்க டி பார்முட பாஸ். Fe 400. அப்ப சீரியல் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப் என்ன சார் அப்படின்னா சிம்ப்ளி சப்போர்ட். சிம்ப்ளி சப்போர்ட் என்னன்னு போடுங்க. ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 35 இருக்கு. அதே ஒரு டி பார்முட பாஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா இந்த 35 லேருந்து 80% எடுத்துக்கிறோம். அப்ப 80%னா 0.8 இன்டு 35. அப்ப 80% எடுத்தா எவ்வளோ வேல்யூ வரும்? 28 வரும். எக்ஸாம்ல கேட்டாச்சு இதெல்லாம். முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல இது 2லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு பார்த்துக்கிறேன். அதே ஒரு கன்டினியூஸ் கேண்டிலிவர் எடுக்க மாட்டோம். எனக்கு தெரியும். ஒன்லி சிம்ப்ளி சப்போர்ட் கன்டினியூஸ் ஸ்லாப் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பேசிக்கல். அப்ப மேல பார்த்தது சப்போர்ட் சார். இப்ப குடுக்குறது வந்து உங்களுக்கு ஸ்லாப். அங்க வந்து டைப்ஸ் ஆஃப் பீம் வச்சு குடுத்தேன். ஓகே. அதே கன்டினியூஸ்க்கு வருது சார் அப்படின்னா கன்டினியூஸ். மைல்டு ஸ்டீலுக்கு 40. அப்ப இதுல 80% தான் டிப்பர் பாக்ஸ் இருக்கணும். அவன் டிபாரோட வார்ஸும் குடுத்துட்டான் அப்படின்னா, கன்டினியூஷன் குடுத்ததுனால நீ அவசரப்பட்டு நீங்க ஆப்ஷன்ல உள்ள 40 போய் டிக் பண்ணிறக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அதுல 80% எடுக்கணும். அப்ப 32 இத தான் டிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த 40ம் இருக்கும். 32 நீங்க வந்து மைல்டு ஸ்டீல்னு குடுத்துருக்கானா, இல்ல டி பார்முட் வார்ஸ்ன்னு குடுத்துருக்கானா, இல்ல கிரேட் Fe 250ன்னு குடுத்துருக்கானா, இல்ல Fe 415 அண்ட் Fe 500 இது மாரி குடுத்துருக்கானான்னு பாத்துக்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி என்ன சிங்கிள் சப்போர்ட்டோ கன்டினியூஸா குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பேசிக் வேல்யூ வந்து டிக் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்க போய் நமக்கு படிச்சது இதுக்கு ஆப்ஷன்லன்னு டக்குனு போய் டிக் பண்ணிறக்கூடாது. கீபோர்டு பாக்ஸ்ன்னு குடுத்துருந்தான் அப்படின்னா, ஒரு மைல்டு ஸ்டீல்ல இருக்கக்கூடிய வேல்யூல 80% தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அடுத்து ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் எத பேஸ் பண்ணி சார் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இது நடத்தும்போது ஈவினிங் கிளாஸ்ல ஃபாஸ்டர் சேஃப்டி பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் குடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? 3 லோடு காம்பினேஷன்ல லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸுக்கும், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீஸபிலிட்டிக்கும். இப்ப டெட் லோடுனா 1.5, 1.5 டெட் லோட் வெயிட் காம்பினேஷன்ல அது டெட் லோட் விண்ட் லோட் காம்பினேஷன்லயும் 1.5, 1.5 அதே டெட் லோட் வெயிலோட விண்ட் லோடுக்கு 1.2, 1.2, 1.2 குடுத்துருப்பேன். அதே சேம் டைம் இங்கிட்டு சர்வீஸபிலிட்டில வரும்பொழுது டெட் லோட் வெயிலோடுக்கு 1, 1 டெட் லோட் விண்ட் லோடுக்கு 1, 1 அதே வந்து டெட் லோட் வெயிலோட விண்ட் லோடுக்கு 1, 0.8, 0.8 குடுத்துருப்பேன். அப்ப அந்த விஷயத்த வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எப்படி சார் அந்த கொஸ்டின வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னா, இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன். அத பாருங்க. இது கேட்டுருக்காங்க எக்ஸாம் ஏஇலயே கேட்டுருக்காங்க. அப்படியே பாருங்க. கவனிக்கிறீங்க தானே? ஓகே. எஸ் சார். அப்படியே பாருங்க. இந்த ப்ராப்ளத்த குடுக்குறேன். அதாவது a reinforcement concrete beam ப்ராப்ளம் 1 குடுங்க. is subjected
the following bending moment. அது என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட்டே கொடுத்துட்டாங்க. பெட்ரோல்னால வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் வந்து 20 கிலோமீட்டர்/மீட்டர். ரயிலூர்னால வரக்கூடியது 30 கிலோமீட்டர்/மீட்டர். அதே சீஸ்மிக் லோடுனால வரக்கூடியது 10 கிலோமீட்டர்/மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் டிசைன் பெட்டிங் மோடு கண்டுபிடிங்கன்னு கொடுத்துட்டோம். அப்போ பாருங்க, இந்த டிசைன் பெண்டிங் மூமெண்ட் பார் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துறேன். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 60 கிலோமீட்டர்/மீட்டர், பி வந்து 25 கிலோமீட்டர்/மீட்டர், சி வந்து 72 கிலோமீட்டர்/மீட்டர், டி வந்து 80 கிலோமீட்டர்/மீட்டர். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு காம்பினேஷனில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதாவது டெட் லோட 1.5 டெட் லோட பிரிக்கிறோம், ப்ளஸ் லைவ் லோட 1.5ஓட பிரிக்கிறோம். லிமிட்டட் கொலாப்ஸ் கண்டிஷன் தானே லைவ் லோட பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏன்னா 3 கண்டிஷன்லேயே போட்டு எது மேக்ஸிமம் இருக்கோ அது இருக்கணும். அப்போ 1.5 இன்ட்டு இங்கே டெட் லோடு கிட்ட என்ன மூமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே வேலை பாருங்க. 20 லைவ் லோடுக்கு 30 சிஸ்மிக் லோடு 10 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 20 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லைவ் லோடுக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ரெண்டுலேயும் 1.5 இருக்குது, வெளில எடுத்துக்கணும். உள்ள போய் 20 + 30. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 50 × 1.5 எவ்வளோ வரும் அப்படின்னா 50 × 1 மடங்கு 50, அது 1/2 மடங்கு 25. அப்போ 50, 25, 75 கிலோமீட்டர்/மீட்டர். இப்போ இதுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி 3 கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்றுக்கு தான் கண்டுபிடிச்சோம்னா அடுத்து 2 கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து என்ன சார் பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம டெட் லோடு ஆர் விண்ட் லோடு காம்பினேஷனில் பார்த்துருப்போம். அது விண்ட் லோடு ஆர் எடுத்துக்க லோடு. அப்போ டெட் லோடு இங்கே எடுத்துக்க லோடு கொடுக்குறேன். இங்கே விண்ட் லோடு ஆர் எடுத்துக்க லோடு ரெண்டுக்கும் ஒன்று தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் 1.5 இன்ட்டு டெட் லோடு, 1.5 இன்ட்டு விண்ட் லோடு ஆர் எடுத்துக்க. அப்போ இங்கே உள்ள வேல்யூ போட்டோம்னா 1.5 இன்ட்டு 20, 1.5 இன்ட்டு கொஸ்டினில் 10 கொடுத்துருக்காங்க. காமனாக 1.5 இருக்குது. அப்போ 20 + 10 30, 30 அதில் பாதி 15, 45. இப்போ இன்னொரு லாஸ்ட் கண்டிஷன் 3 வர்ற மாதிரி டெட் லோட், ஃப்ளை லோட் ப்ளஸ் விண்ட் லோடு அதில் எடுத்துக்க லோட். அப்போ என்ன பார்த்துருப்போம்? 1.2 இன்ட்டு டெட் லோட், 1/2 இன்ட்டு லைவ் லோட், 1.2 இன்ட்டு எடுத்துக்க லோடுன்னு பார்த்துருப்போம். அப்போ இந்த 1.2 இன்ட்டு டெட் லோடு என்ன இருக்குது உங்களுக்கு? 20. 1.2 இன்ட்டு லைவ் லோடு எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருந்துச்சு? 30. 30. எடுத்துக்க லோடு எவ்வளவு? 10. அப்போ எல்லாத்துலேயும் 1.2 இருக்குது, வெளில வச்சுக்கிறோம். இப்போ உள்ளக்குள்ள 20 + 10 30 + 10. அப்போ 1.2 இன்ட்டு 60. அப்போ 60ல் 1% சொல்ல போனோம்னா 100% சொல்லும்போது 60, அதில் 20% சொன்னால் 12. அப்போ 72 கிலோமீட்டர்/மீட்டர். அப்போ இதில் எது அதிகமோ அதான் டிசைனுக்கு எடுத்துக்கிறோம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன மூமெண்ட் கேட்டிருக்காங்க? டிசைன் மூமெண்ட் தானே கேட்டிருக்காங்க.
அவங்க குடுத்துட்டு அதுக்கு டிசைன் பெட்டிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுலயே அதிகம் என்ன அப்படின்னா 75 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். 2வதுக்கு 45, 3வதுக்கு 22. இதுல எது அதிகம்? 75. அப்ப 25. இருக்கிற அதிகபட்ச மூமெண்ட்டுக்கு தான் அப்ப டிசைன் பண்ணணும். அப்ப டிசைன் பெட்டிங் மூமெண்ட் என்ன சார் அப்படின்னா 75 அதுல அதிகம். அப்ப இப்படி குடுத்தாங்கன்னா எப்படி போடணும்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ஐடியா கிடைக்குதா? ஓகே. அப்ப நெறைய பேருக்கு நேத்து நான் சொல்லியிருப்பேன். அந்த கோடு புக் குடுக்கும்போதே. இந்த கோடு புக் எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ராப்ளம் நடக்கும்போது. நாளைக்குன்னு சொல்லிக்க மாட்டேன். நான் ப்ராப்ளம் நடக்கும்போது சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அது இப்படிதான் அப்ரோச் பண்ணணுமா? சில நேரம் டைரக்ட்டாவே கேட்டுருவாங்க உங்களுக்கு. அதே ஆப்ஷன் டெட்லோட, ரிலோட வந்து என்ன காம்பினேஷன்ல வந்து வரும் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி வேல்யூ வந்து கீழ டிக் பண்ற மாரி இருக்கும். இன்னும் நான் அத முடிக்கல. லாஸ்ட்டா எடுத்து எழுதணும் ரிசல்ட். ரிசல்ட் என்ன அப்படின்னா, அப்ப டிசைன் வெண்டிங் மொமெண்ட் இஸ் maximum of above values. அப்ப அதுல எது மேக்ஸிமம் அப்படின்னா, டிசைன் பெட்டிங் மொமெண்ட் ME ஈக்குவல் டூ 25 கிலோமீட்டர் மீட்டர் தான் உங்களுக்கு கரெக்ட். அப்ப இதையும் குடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து நான் இதுக்கு இப்ப வந்து நான் ஆ இந்த பீம் முடிச்சுட்டேன். இந்த பீம் மாரி அடுத்தடுத்த டாபிக் தான் அடிஷனல் சின்ன சின்ன டாபிக் தான் ஃபிளான்ஜிட்டி பீம்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பாண்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்னே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆ சியர பத்தி சியரு, அதுக்கடுத்து டார்சன பத்தி பேசுறது. அப்ப இதெல்லாம் பீம் பீம் ஓரியன்டா தனித்தனி டாபிக்ஸ் தான். இப்ப பார்த்தா சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட், டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல இது வராது. கோடல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இப்ப நான் இதுல எல்லாமே குடுத்துட்டேன். இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உடனே என்னுடைய அ இத வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் ஒண்ணு சொன்னேன். அதாவது வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல நான் இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் குடுக்குறேன். சரி ஓகே. ஒரு 1 மார்க் கொஸ்டின் தகுந்த மாரி நான் குடுக்குறேன் வேல்யூ. ஆனா டீடைல்டா இப்ப எத எடுத்து நடத்த போறேன், லிமிட் மெத்தட் தான் நடத்த போறேன்னு சொன்னேன். அப்ப லிமிட் மெத்தட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப தான் அந்த கிளாஸே முடிச்சிருக்கும். அப்ப இவ்வளவு பார்த்திருக்கோம் நம்ம. ஒரு சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் எடுத்து, அதுக்கு லீவர் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஸ்ட்ரெஸ் டயகிராம், ஸ்ட்ரெயின் டயகிராம் எப்படி வரைகிறது? ஸ்ட்ரெஸ் டயகிராம்க்கு மேக்ஸிமம் 0.446 எஃப்சிகே எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கடுத்து அதோட ஸ்ட்ரெஸ் ஏரியா பிளாக் 0.36 எஃப்சிகே அ கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கீழ இருந்து ரிசல்டன்ட்ஸ் அண்ட் டென்சஸ் 0.87 எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உங்களுக்கு 2யும் சிஏடி ஈக்குவல் பண்ணி எக்ஸி 0.87 போய் எஸ்டி வந்து 0.36 இன்டு எஃப்சி எஃப்சிகே இன்டு பி வந்து எப்படி வச்சோம் அது வந்து இருக்கட்டும். அதுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு காங்கிரீட் 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ டி மீன் 0.42 எக்ஸ்யூவா இருக்கட்டும். அதே வந்து ஸ்டீலுக்கு ஒரு மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் நான் பண்ணலாம் 0.87 போய் எஸ்டி டி மீன் 0.42 எக்ஸ்யூவா இருக்கட்டும். அது டியூரன்ஸ் ஜெட் ஈக்குவல் டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூவா இருக்கட்டும். அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்ல வந்து டாப் மோஸ்ட் பேப்பர்லேருந்து அந்த ரெக்டாங்குலர் பர்சன் பார்க்கும்போது 370 எக்ஸ்யூவா இருக்கட்டும். அந்த பேராபோலிக் பர்சன் 470 எக்ஸ்யூவா இருக்கட்டும். அப்ப இது எல்லாம் சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் பார்த்தோம். அப்ப சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் பார்க்கும்போது டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் நான் சொன்னேன். டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் என்ன சொன்னேன்? ஏன் போடுறேன்னு குடுத்துட்டு, ஏன் வந்து டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு, அதுக்கு மறுபடியும் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு லீவர் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, சிங்கிளியா கன்சிடர் பண்ணும்போது எப்பயும் போல டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ. அதே வந்து டபிள்யூ கன்சிடர் பண்ணும்போது, நம்மளோட கம்ப்ரஸர் ஒன்லி ஸ்டீல கன்சிடர் பண்ணும்போது டி மைனஸ் டி டேஷ்ன்னு சொன்னேன். அந்த டி மைனஸ் டி டேஷ்ங்கிறது இன்கிரீஸ் ஆக நம்மளுடைய கம்ப்ரஸர்ல போட்டிருக்கக்கூடிய கான்கிரீட்ல கொடுக்கக்கூடிய ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபார்முலா குடுத்தேன். அதே மாரி. பழைய மாரியே குடுத்தேன். எது? நம்மளுடைய சிஐயும், டிஐயும் ஈக்குவல் பண்ணி, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஈக்குவல் பண்ணி, இப்ப டபிள்யூ என்ன குடுத்தேன் அப்படின்னா, ஒரு புதுவையான நியூட்ரல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா குடுத்தேன். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, உங்களுக்கு 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி மைனஸ் எஃப்எஸ்சி இன்டு ஏசி டிவைடட் பை 0.36 எஃப்சிக்கு பின்னு குடுத்து வச்சிருக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு. அது எக்ஸ்யூவ நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் லிமிட்டோட கிரேட் ஆஃப் ஸ்டீல் Fe2 0.53 இன்டு டி, Fe415 0.48 இன்டு டி, அதே Fe500க்கு 0.46 இன்டு டி அதோட கம்பேர் பண்ணி
எக்ஸியும் எக்ஸி லிமிட்டும் ஈக்குவலா இருந்தா பேலன்ஸ்டு. எக்ஸியோட எக்ஸி லிமிட் அதிகமா இருந்தா அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட். எக்ஸியும் எக்ஸி லிமிட்டோட அதிகமா இருந்தா ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட். நம்ம எப்பயும் அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் தான் பிரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா சடன் ஃபெயிலியர் வந்து வரக்கூடாது. உங்களுக்கு வார்னிங் குடுக்கணும். அதுக்காண்டி அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஃபெயிலியர் ஆகுற மாரி எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். அதுக்கடுத்து என்ன குடுத்துருவேன் அப்டின்னா, அதுல மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கான்கிரீட்டுக்கும் அந்த குடுத்துருப்பேன். அந்த கான்கிரீட் குடுக்கும்போது, அந்த கம்ப்ரஸர் ஜோன்ல இருக்கக்கூடிய கான்கிரீட்டையும், அந்த கம்ப்ரஸர் ஜோன்ல குடுத்துருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட்டையும் 2யும் கூட்டி குடுத்தேன். அதாவது 0.87 போய் ஏஎஸ்டி 1 டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ பிளஸ் அது 0. சாரி 0. எபிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி இன்டு டி மைனஸ் டி டேஷ்ன்னு குடுத்தேன். அதே வந்து உங்களுக்கு ரெயின்போர்ஸ்மென்ட் வரும்போது 0.87 FOI AST D minus 0.40 XU plus 0.87 FOI AST D minus D dash ன்னு குடுத்து வச்சிருக்கேன். அப்ப இது எல்லாமே என்னன்னா சிங்கிளி டபுள் ரீப்ளேஸ்மென்ட்ல நான் சொன்ன லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல தான் இவ்வளவும் குடுத்தேன். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப எதுக்காக சார். நான் ரிவிஷன் பண்ணேன் அப்டின்னா, இப்ப லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல இப்ப இதெல்லாம் பார்த்தோம். நான் இப்ப என்ன ரிவிஷன் பண்ணனோ, இத அப்படியே வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுலருந்து கொஸ்டின் ரொம்ப வருமா சார்ன்னா, ரொம்ப வராது ஒரு கொஸ்டின் வரும். ஆனா வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மத்த சிலபஸ் இருக்கிறதுனால அத பார்க்காம நம்மளால போவும் முடியாது. அப்ப இது ஒரு இப்ப நான் சொன்னேனே, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஒண்ணு சொன்னேனே தெரியுமா? அவ்வளவு விஷயங்கள்ல வேணா ஒரு 10% 20% வேணா ரிமூவ் பண்ணலாம். அத பார்த்த எல்லா விஷயமும் இங்கேயும் பார்க்கணும். ஆனா மெத்தட் எந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுவோம்னா, வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட யூஸ் பண்ண போறோம். ஆனா அது எல்லாம் இங்க பார்க்கணும். ஆனா எக்ஸாம்க்கு இது கொஸ்டின் கம்மியா வரும். லிமிட் மெத்தட் அளவுக்கு அதிகமா வராது. அதான் ஒரு டிராபேக் இதுல. அதனால என்ன செய்ய போறோம்னா, இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஃபெக்டிவா ஒரு டாபிக்க முடிச்சுட்டு ஓடியாந்துருவோம். அப்ப எஃபெக்டிவா இன்னொரு டாபிக் என்ன சார் முடிக்க போறோம் அப்டின்னா, வொர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிளாஸ் இழுத்துட்டு போயிரும் அது. அப்படியே ஸ்பீடா ஆல்ரெடி தான் லிமிட் மெத்தட்ல சொல்லிட்டேனே அப்படின்னு ஸ்பீடாவே நான் உங்களுக்கு சொன்னாலும், ஒரு 3/4 மணி நேரமாச்சும் அது இழுத்துட்டு இருக்கும். அதனால அத முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செஷன எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறோம் மார்னிங் செஷன. ஏன்னா அதுல கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தான் வரும். எப்படி ஃபியூச்சர்ல கேட்டாலும் ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல கேட்க மாட்டாரு. அதனால என்ன செய்றேன் அப்படின்னா, டிசைன் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இல்ல டிசைன் ஆஃப் பாண்ட் ஒரு கான்கிரீட் கொட்டுறோம். அந்த கான்கிரீட்ல இருக்கக்கூடிய ஜல்லி, சிமெண்ட், பைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட், பைன் அக்ரிகேட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாண்டிங்ல இருந்தா தான் ஸ்ட்ரென்த்த குடுக்கும். அத போய் ரெயின்போர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட்ல பார்க்கணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ரெயின்போர்ஸ்மென்ட் வச்சிருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட பிணைப்புல இருக்கும்போது வந்து தான் கரெக்ட்டான ஸ்ட்ரென்த்த அது டெவலப் பண்ணும். அப்ப ஒரு பிணைப்பு, ஒரு பாண்ட வந்து கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப இது ஒரு பீம்ல இருக்கு பீம் மாரி பீம் சைடு ஓரியன்டடா வரக்கூடிய ஒரு தனி டாபிக் தான். அப்ப பீம் முடிச்சுட்டோம். அதுல எப்படி லிமிட் மெத்தட் மூலமா மொத்தமா முடிச்சுட்டோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மூலமா இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப டிசைன் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்கணும். அப்ப டிசைன் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டு வேணா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஆரம்பிப்போம். ஏன்னா அது கொஸ்டின் கம்மியா இருக்குங்கிறதுனால தான் அது லேட்டா ஆரம்பிக்கலாம்னு சொல்றேனே தவிர்த்து, நான் திரும்பவும் சொல்றேன் அது கொஸ்டின் கம்மியா இருக்குங்கிறதுனால தான் லேட்டா ஆரம்பிப்போங்கிறேன். ஆனா எக்ஸாம் பாயிண்ட்ல அது இம்பார்ட்டன்டான டாபிக் நீங்க அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா சிலபஸ்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அவன் இன்னைய நிலைமை வரையும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஒருவேளை ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல விட அது கொஸ்டின் அதிகம் கேட்கலாம். அதனால அத கண்டிப்பா நடந்தது. ஓகே. இப்ப டிசைன் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் சரி டிசைன் ஃபார் பாண்ட் பாண்ட்னா பிணைப்பு. ஃபர்ஸ்ட் when you are reinforcing for is embedded in concrete. அப்போ ஒரு reinforcement bar வந்து கான்கிரீட்டோட நம்ம வந்து உள்ளுக்குள்ள அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த கான்கிரீட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பிணைப்ப அந்த ரெயின்போர்ஸ்மென்ட்க்கு குடுக்கணும். அப்ப அதோட நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த எந்த அளவுக்கு அந்த கான்கிரீட் அந்த ஸ்டீலோட ஒரு பிணைப்புல இருக்கோ, அதுதான் பாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கான்கிரீட் அட் கேவ்ஸ்
goes to its surface and resist. இப்போ ஸ்டீலோட சர்ஃபேஸோட நல்லா ஒட்டிக்கிறோம். எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்தாலும் ஸ்டீல் விட்டு விலகாத அளவுக்கு அது சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கக்கூடிய காங்கிரீட். அப்போ occurs to its surface and resists any force. இல்லை ஓகே, any force that tries to that tries to has slippage of or relative to its surrounding concrete. நான் இப்போ விளக்கம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரௌண்டிங் கான்கிரீட், அதுதான் என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்ம இந்த வார்த்தையை தான் பாண்ட்னு சொல்கிறோம், பிணைப்புன்னு சொல்கிறோம். கால்டு பாண்ட். அது என்னன்னா, ஒரு பீமே எடுத்துக்கிறோம். இந்த பீமில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இம்போஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டி வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ள காங்கிரீட் கலவை கொட்டுறோம். கொட்டும் பொழுது இது ஃபுல்லாக காங்கிரீட்டை போய் உட்காந்துட்டோம் இருக்கக்கூடிய எல்லா வாய்ஸ்லையும். இப்போ ஒரு ஸ்டீலோட சர்ஃபேஸ் வச்சு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு ஸ்டீலோட சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. இப்போ காங்கிரீட்டு கொட்டி இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காங்கிரீட்டு இந்த ஸ்டீலோட சர்ஃபேஸில் நல்ல ஒரு பிடிப்பில் இருக்கு, நல்லா வந்து ஒட்டியிருக்கு. ஓகே, நல்லா ஒட்டியிருக்கு. வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அது வெர்டிகல் லோடோ அது மெம்பருக்கு இல்லை ஆக்சிஸ்லேயே பேரலா லோடு கொடுக்குறீங்களோ, இந்த காங்கிரீட் என்ன செய்யாதுன்னா இந்த சர்ஃபேஸில், இந்த ஸ்டீலோட சர்ஃபேஸில் ஒட்டியிருக்குல்ல, அது வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது. அது சரௌண்டிங்கை சுற்றி நல்லா வந்து ஒட்டியிருக்கு. இப்போ அது எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கும் அப்படின்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெஸ் வந்து நான் சொல்லுவேன், கீழே அதை பற்றி பேசிக்கிறேன். அப்போ அந்த சரௌண்டிங் சுற்றி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஸ்டீலை சுற்றி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த காங்கிரீட்டோட அந்த பிணைப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்ட்னு சொல்கிறோம். அப்போ வென் ஏ ரெயின்ஃபோர்சிங் பவர் இஸ் எம்பெடட் இன் காங்கிரீட். அப்போ ஒரு காங்கிரீட்டுக்குள்ள ஒரு ரெயின்ஃபோர்ஸ் மாதிரி எம்பெடட் பண்ணியிருக்கோம். இந்த காங்கிரீட் அர்கேவ்ஸ், ஓகே, ஒட்டியிருக்கு. அர்கேவ்ஸ் என்னன்னா ஒரே மாதிரியான மூலக்கூறு, காங்கிரீட்டு சேர்த்து ஒட்டுறது கொஹசிவ். அதே வந்து காங்கிரீட்டும் ஸ்டீலும் சேர்த்து ஒட்டி இருக்கிறது அட்கேசிவ். ஒட்டுற தன்மை தான் அட்கேவ்ஸ் டு இட்ஸ் சர்ஃபேஸ். இது நம்மளுடைய ஸ்டீலோட சர்ஃபேஸ் சுற்றி. அண்ட் ரெஜிஸ்ட் எப்போ எனி போர்ஸ் தட் ட்ரை டு ஹேஸ் ஸ்லிப்பேஜ் ஆஃப் பார் ரெடி டு இட் சரௌண்டிங் காங்கிரீட். ஏதாச்சும் வெளிப்புறத்துல ஒரு ஃபோர்ஸு அந்த காங்கிரீட்டை சரி அந்த ஸ்டீலை காங்கிரீட்லேருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இது எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கு. இந்த இப்படி நான் சொன்ன இந்த வார்த்தையை தான் பாண்ட்னு சொல்றோம், இந்த ஒட்டி இருக்கக்கூடிய தன்மையை தான். அப்போ இந்த பாண்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர், புரியுதலா இருக்கேன்? ஓகேவா? ஓகே சார், கவனிக்கிறீங்களா? ஓகே சார். நல்லா கவனிக்கணும். இது உங்களுக்கு லோக்கலாக பேசணும் அப்படின்னா, ஒரு கம்பி இருக்கு, கம்பியில காங்கிரீட்டை கொட்டுறோம். அப்போ அந்த கம்பியோட சர்ஃபேஸும் காங்கிரீட்டோட சர்ஃபேஸும் ஒன்றுக்கு ஒன்று இறுக்கமாக பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம லோடு கொடுக்கும்போது காங்கிரீட்டு கம்பி பிரியாது. காங்கிரீட்டு கம்பியோட நல்ல பிணைப்புல இருக்கணும். ஏன் இருக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் வந்து ஸ்ட்ரென்த் நல்லா வந்து நம்ம கொடுக்கும்.
ஏன்னா, நமக்கு ஸ்டீல்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பி ரெயின்போர்ஸ்மென்ட் வந்து டக்டைல் நேச்சர்ல இருக்கக்கூடியது. அதோட கான்கிரீட் இறுக்கமா இருக்கும்போது, லோடு வரும்போது, ஸ்டீல் வந்து என்ன செய்யும்? கான்கிரீட்ட அவ்வளவு சீக்கிரமா ஃபெயிலியர் ஆக விடாது. கான்கிரீட் பிரிஞ்சு இருக்கும்போது தான், லோடு வரும்போது அது தனியா லோடு எடுக்கிற மாரி இருக்கும். அதே ஸ்டீலோட சேர்த்து உட்கார்ந்திருக்கும்போது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். இப்ப நீங்களே பாருங்க, ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது, ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாரி தான். அப்ப அது கான்கிரீட் ஸ்டீலோட ஒட்டி இருக்கணும் அப்டின்னா, அந்த ஒட்டி இருக்கக்கூடிய தன்மை, அதான் பாண்ட். அது எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு பேசுறது ஸ்ட்ரெஸ். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எப்படின்னா இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு அந்த டாபிக் டிசைன் ஆஃப் பாண்ட் குடுத்துருக்கும். ஏன்னா பாண்டுங்கிறது ஏன் ஒரு தனி டிசைனுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம கான்கிரீட் நல்ல குவாலிட்டில எடுக்கிறோம். நல்ல கிரேட்ல எடுத்திருக்கோம். நல்ல டைப் ஆஃப் கிரேட் ஸ்டீல் வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாம் எடுத்தா போதுமா? அது என்ன இருக்குன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்ட்டான பாண்டிங்ல உட்கார்ந்திருக்கணும். ஒரு பீமுக்குள்ளேயோ, காலம்க்குள்ளேயோ, ஸ்லாப்க்குள்ளேயோ, ஃபுட்டிங்ஸ்க்குள்ளேயோ. அப்படி கரெக்ட்டா இருந்தா தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம டார்கெட் ஸ்ட்ரெஸ்ஸ. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அது ஸ்ட்ரென்த் தான் சொல்றேன். கம்ப்ரஷன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டென்ஷன்னா டென்சிவ் ஸ்ட்ரென்த். சார் கிளியர்? ஓகே. அப்ப எழுதிக்கங்க. அதாவது பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட். ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் should be perfect. வரக்கூடிய லோடுக்கு தகுந்த மாரி டெட் லோட், லைவ் லோடு இல்ல விண்ட் லோடுனா, அந்த சர்வீஸ் லோடுக்கு தகுந்த மாரி ஸ்டீலும் கான்கிரீட்டும் நல்ல எப்படி இருக்குன்னா, நல்லா பெர்ஃபெக்ட்டா ஒட்டியிருக்கும்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் should be perfect சர்வீஸ் லோட். அதுக்கடுத்து அந்த பாண்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, மேலேருந்து ஒரு லோடு வருது அப்படின்னா, இப்ப கான்கிரீட் மேல அந்த லோடு ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணுது அப்படின்னா, அது ஸ்டீலோட நெருக்கமா இருக்கும் பொழுது, தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸ தன்னுடைய கான்கிரீட்லேருந்து ஸ்டீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது ஸ்ட்ரெயின் காம்பேட்டிபிலிட்டி கண்டிஷன் படி. அப்ப ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் குடுக்குறோம் ஒரு நபருக்கு. அப்ப அந்த நபர போய் தொட்டா எப்படி இருக்குங்க? அந்த எலக்ட்ரிக்கல் பவர் எனர்ஜி வந்து அந்த நபர்லேருந்து அவருக்கும் வந்து அது கடத்தப்படும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அப்ப ஷாக் அடிக்கிறது அவருக்கும் பரவும். அதே மாரி தான் இப்ப மேல லோடு வரும்பொழுது கான்கிரீட் ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது, ஸ்டீலோட கரெக்ட்டான பாண்டிங்ல உட்கார்ந்திருக்கு அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஸ்டீலுக்கும் கடத்தும். அப்ப கான்கிரீட் அவ்வளவா சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்ல வரேன் இது மூலமா. அப்ப பாண்ட் ஸ்ட்ரெஸ் நல்லா குடுத்தாவே, ஸ்ட்ரென்த் வந்து நல்லா கெயின் பண்ண முடியும். அப்ப பாண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் டூ அதர். எது எப்படி? ஸ்ட்ரெயின் காம்பேட்டிபிலிட்டி படி. அப்ப பாண்ட் டிரான்ஸ்ஃபர் எழுதிக்கிறேங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் டூ த அதர் பை ஸ்ட்ரெயின் காம்பேட்டிபிலிட்டின்னு குடுக்குது. ஸ்ட்ரெயின் வெயிட் ஸ்ட்ரெயின் காம்பேட்டிபிலிட்டி. ஓகே. இங்க பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன? பாண்ட பத்தி குடுத்தாச்சு. அப்ப ஸ்டீலுக்கும், கான்கிரீட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்குது பாண்ட். அத டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல வரும். ஓகேவா? அத டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல வரும். ஓகே. எழுதிக்கிடுங்க. அப்ப இதெல்லாம் குட்டி, குட்டி டாபிக் தான். பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து பார்க்கக்கூடிய சியர் எல்லாமே. அடுத்து டார்சன். ஆனா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதிகமா படிக்கக்கூடியவங்க இதெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணுவாங்க. படிச்சிருந்தா கூடுதல் பிசினஸ் அடிப்பாங்க. கான்செப்ட்லாம் கேட்டா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஆனா நெறைய பேர் இதெல்லாம் கொஸ்டின் விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிக ரேங்க வந்து முன்னாடி கொண்டு போகறதுக்கான வாய்ப்பு. டிப்ளமோலயும் இது இருக்கு சிலபஸ்.
டிகிரி லெவல்லயும் இந்த சிலபஸ் இருக்கு. இல்ல எதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. ஓகே. இப்ப பாண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன? எழுதிக்கிறேன். அதாவது bond is achieved by the development of shear stress at the interface of bar and concrete. அதுதான் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சர்ஃபேஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். எப்ப ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சர்ஃபேஸோட கான்கிரீட் ஒட்டி இருக்கு. இவன் மேல வந்து ஒரு லோடு குடுக்கும் பொழுது, இந்த ரெயின்ஃபோர்ஸ விட்டு இந்த கான்கிரீட் பிரியாம இருக்கிறதுக்கு சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு விசை. அது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ்ல அது கிரியேட் ஆகுறதுனால டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எதுக்கு? கான்கிரீட்டுக்கும் நம்மளுடைய ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பாருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுடைய பாண்ட் ஸ்ட்ரெஸ். பாண்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் பத்தி தான் பேசுறோம். ஏன் ஷியர் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, பாண்டுங்கிறது கம்பியோட சர்ஃபேஸுக்கும், கான்கிரீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். வெளிப்புறத்துல ஒரு விஷயம் வரும்போது 2 பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பிணைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ பத்தி பேசுறது. அந்த ஃபோர்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் சியர் ஸ்ட்ரெஸ். அந்த சியர் ஸ்ட்ரெஸ் தான் பாண்ட் ஸ்ட்ரெஸ். சார் ஓகேவா? கிளியர் தானே? ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க அடுத்து. Bond is achieved by the development of shear stress at interface of bar and concrete. இதுதான் என்ன சொல்றோம்னா, and is known as bond stress and is known as bond stress ன்னு சொல்றோம். ஓகே. அதுக்கடுத்து ஃபேக்டர் அஃபெக்டிங் டெவலப்மென்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, நல்லா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்கேஷன், 2வது ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், 3வது மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப பியூர் அட்கேஷன்னா என்ன சார் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க சிமெண்ட் த ஒரு கான்கிரீட்ல எந்த அளவுக்கு ஒட்டும் தன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா சிமெண்ட் தானே பைண்டிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு கான்கிரீட் எப்படி இருக்கும்? சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர் எல்லாம் ஒரு மிக்ஸ்ல இருக்கும். அப்ப இந்த கான்கிரீட்டோட கலவை எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளோட இருக்கு பிணைப்புல, அத பத்தி பேசுறது. அது நல்லா இருந்தா தான் அது ஸ்டீலோட நல்லா ஒட்ட முடியும். அத பத்தி பேசுறது தான் பியூர் அட்கேஷன். அப்ப சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இதெல்லாம் எப்படி வந்து கொலாய்டல் ஆயிருக்கு ஒரு கான்கிரீட்டுக்கு. அதுக்கடுத்து பிரிக்ஸல் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன சார் அப்படின்னா, ஒரு ஸ்டீலு ஒரு கான்கிரீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, அது எந்த அளவுக்கு உராய்வுல இருக்கு. அது. அடுத்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன சார் அப்படின்னா, ஒரு மைல்டு ஸ்டீல்ல கம்பியோட தோற்றம் எப்படி இருக்கும்? ஒரே பிளெயினா ஸ்மூத்தா இருக்கும். அப்ப நான் அதனால நம்ம வந்து ஒரு மெம்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரீஃபார்ம் பார் தான் யூஸ் பண்ணுவோம். ரீஃபார்ம் பாருக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, அந்த கம்பியில தவணை தவணையா இருக்கு சர்ஃபேஸ்ல. ஐ மீன் அக்னி முறுக்கு கம்பிகள், டிஎம்டி கம்பிகள் அப்படிலாம் குடுக்குறாங்கல்ல. எம்என் டிஎம்டி கம்பிகள்லாம். அதுக்கான அர்த்தம் என்ன? அதுல டீஃபார்மேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா முறுக்கியிருப்பாங்க. அப்ப தவணை தவணையா இருக்கும். அது ஏன்னா கிரிப்பிங்காண்டி. அப்ப அந்த முறுக்கு இருக்கும்போது, அதுல வந்து கான்கிரீட்ட கொட்டும்போது நல்லா கிரிப்பிங் இருக்கும். அப்ப நம்ம மெக்கானிக்கலா ட்ரீட்டட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரியிலேருந்து. நல்லா அடிச்சு முறுக்கி கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஒரு பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்றதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. 1 அந்த கான்கிரீட்டோட கலவையில இருக்கக்கூடிய பிணைப்பு.
2வது கான்கிரீட்டுக்கும் அந்த ரெயின்போர்ஸ்மென்ட் பார்க்கும் இடையே உள்ள அந்த ஃபிரிக்ஷன் பத்தி பேசுறது. உராய்வு பத்தி பேசுறது. 3வது அந்த கம்பியில இருக்கக்கூடிய தவணைகள், டிஃபார்மேஷன். அதுவுக்கும் அதனால கான்கிரீட் எந்த அளவுக்கு இறுக்கமா பிடிச்சுக்குது அப்படிங்கிறது. அப்ப இந்த 3 திறன பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு பாண்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெவலப்மென்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ல இந்த 3 மேஜர் ரூலுக்கு ஒண்ணும் எக்ஸாம்ல ஆர்டர் நோட்ல கேட்டாச்சு. ஆல்ஜீப்ரா கேட்டகரிலயும் கேட்டாச்சு. அப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெவலப்மென்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, பியூர் அட்ஹேஷன், ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதுதான் நீங்க டிக் பண்ற மாரி இருக்கும். சார் கிளியர்? புரியுதா? சார். ஓகே. அடுத்து எழுதிக்கிறேங்க. அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெவலப்மென்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரெஸ். இத 3ஆ பிரிக்கலாம்னு சொன்னேன்னா, என்னென்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பியூர் அட்ஹேஷன் எழுதிக்கிறேங்க. ஒவ்வொன்னும் எதுனாலயும் கீழ எழுதி குடுத்துர்றேன் நான். இது வந்து கான்கிரீட்டுக்குள்ள நடக்கிறது. சிமெண்ட் எந்த அளவுக்கு ஒட்டும் திறன குடுக்குது அப்படின்னு பேசுறது. இது ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ரெயின்போர்ஸ்மென்ட் எந்த அளவுக்கு சிமெண்டோட ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து 3வது மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். எந்த அளவுக்கு ரெயின்போர்ஸ்மென்ட் மாடல்ல டிஃபார்மேஷன்ஸ் இருக்கு. பிணைப்ப குடுக்குறதுக்கு, பாண்ட குடுக்குறதுக்கு. மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். எழுதிக்கிறேங்க. It is due to glue. It is due to glue like property of glueனா ஒட்டக்கூடிய திறனை தான் சொல்றேன். கொலாய்டல் மெட்டீரியல் ப்ரொடியூசிங் கான்கிரீட் டியூரிங் ஹைட்ரஜனஸ். சிமெண்ட்ல ஹைட்ரஜன் ஏற்படும்போது இந்த அளவுக்கு CH செல் உருவாகி ஜெல் வந்து கிரியேட் ஆகி அந்த பிணைப்பை கொடுக்குது அப்படின்னு பத்தி பேசுறதெல்லாம் பியூர் கேஸ். முழுக்க முழுக்க கான்கிரீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைப்பை பத்தி பேசுறது. அப்ப இட் இஸ் டியூ டு க்ளூ லைக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலாய்டல் மெட்டீரியல்ஸ் produced in concrete curing hydrogenation. ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இது கீழே எழுதிக்கிறேன். இது கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, காங்கிரீட் வந்து சுருங்கும் பொழுது அப்ப ஒரு ரெயின்போர்ஸ்மெண்ட்டுக்குள்ள காங்கிரீட்டை கொட்டி வச்சிருக்கோம். இப்ப காங்கிரீட் சுருங்குது காயும் போது. அப்ப சுருங்கும் பொழுது அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டீல்ல எந்த அளவுக்கு ஒரு உராய்வை கொடுக்குது. ஒட்டுதலும் நல்லா கிரிப் ஆயிருக்குல்ல. அப்ப அந்த ஃபிரிக்ஷனை பார்த்து பார்க்கறது தான் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, உங்க கையில
ஏதாச்சும் ஒரு தோசை மாவு எடுத்து ஒரு சொட்டு வைங்க. இட்லி மாவு எடுத்து வைங்க. இப்ப அந்த இட்லி மாவு காயும் பொழுது, அந்த தோல்கிட்ட அப்படி பிடிச்சு வர வரன்னு இழுக்கிற மாரி இருக்கு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அது காயும் போது. புரியுதா சார்? அப்ப அப்ப உங்களுக்கு அந்த மாவு காயும் பொழுது சுருங்குது. ஸ்ரிங்கேஜ் ஆகுது. அப்ப ஸ்ரிங்கேஜ் ஆகும்போது உங்க தோல் என்ன செய்யுது சேர்த்து, அதில உள்ள முடி, இல்ல தோலு அத என்ன செய்யுது அப்படின்னா, அதையும் புடிச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் குடுக்குது. ஃப்ரிக்ஷன குடுக்குது. அது எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன குடுக்குதுன்னு பத்தி பேசுறது தான் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்க தோசை மாவுங்கிறது கான்கிரீட்டு, உங்க கைங்கிறது ஸ்டீலு. ஓகே. அப்ப டியூ டூ ஸ்ரிங்கேஜ். கான்கிரீட் காயும் பொழுது. கலவை கொட்டி காயும் போது. அப்ப டியூ டூ ஸ்ரிங்கேஜ் in the concrete thereby gripping the steel. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது க க கம்பி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரே பிளெயினா குடுத்துச்சுன்னா கரெக்ட்டா கான்கிரீட் போய் ஒட்டாது. வழுக்கிட்டு போயிரும். அப்ப கலவை நல்லா ஒட்டணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? தவணைகள் நல்லா இருக்கும். அப்ப அந்த கம்பியில டீ ஃபார்மேஷன் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ உங்க கை நல்லா பளபளன்னு இருக்கு. சாயம் கழுவிட்டு. இல்ல எண்ணெய் தேய்ச்சுட்டு அப்படின்னா, இப்ப போய் நீங்க வந்து ஒரு பொருட்ல கயிற பிடிச்சு இழுக்கிறீங்க அப்படின்னா, டக்குனு வழுக்கிட்டு வந்துரும். கரெக்ட்டா ஒட்டாது. கை வந்து அந்த பிடிக்கக்கூடிய பொருளோட ஒட்டாது. அதுவும் உங்க கைய நல்லா மணல்ல தேய்ச்சுட்டு, அப்ப கையில வந்து ஒரு சில மணல்கள் ஒட்டியிருக்க மாரி, கிரிப்போட கொண்டு போய் இப்ப கயிற பிடிக்கும்பொழுது, நல்லா இறுக்கமா பிடிச்சு இழுக்கிற மாரி இருக்கும். பிணைப்பு அதிகமாகும். அதே மாரி தான். ஒரு கான்கிரீட்ட கொண்டு போயிட்டு ஒரு வளவளன்னு இருக்கக்கூடிய கம்பியில கொண்டு போய் கொட்டுறோம். எக்ஸாம்பிளுக்கு மைல்டு ஸ்டீல். ஹெவி டியூபிலிட்டி மாரியான கிரேட்ல கொண்டு போய் கொட்டுறோம் அப்டின்னா, கான்கிரீட் நல்லா வந்து பிணைப்புல இருக்காது. வழுவழுன்னு இருக்கிறதுனால கம்பி. அதே அதுல வந்து நல்லா முருங்கன் கம்பிகள். அதனால தான் அவங்க டீபார்மேசன் பண்றதே. அ ஒண்ணு மெக்கானிக்கலா அடிச்சு முறுக்கேத்தி கொண்டு வருவாங்க ஹை ஹீட்ல. அதுக்கடுத்து கூல் பண்ணி கொண்டு வருவாங்க. இல்லாட்டி நல்லா வந்து அடிச்சு முறுக்கி ஏத்தி கொண்டு வருவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல்ஸ்லேருந்து. அதுல தான் ஹெச்யூஎஸ்டி ஹை யீல்ட் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார். அதுக்கடுத்து தெர்மல் மெக்கானிக்கல் ட்விஸ்டட் பார்ன்னு 2 கிரேட்ல வச்சிருக்காங்க. 2லயுமே டிஃபார்மேஷன்ஸ் கண்டிப்பாக காணப்படும். அந்த கம்பியில பார்த்தீங்கன்னா, நெறைய தவணையா இருக்கு. அந்த தவணை எதுக்காண்டி குடுக்குறோம்னா, கான்கிரீட் உட்காரும்போது நல்ல பிணிப்பு உட்காரணும். ஒரு கிரிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் குறிக்கும். இப்ப டியூ டூ டிஃபார்மேஷன் அது ட்விஸ்டிங் ஆஃப் பார். அந்த பார் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத பொறுத்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். டியூ டூ டிஃபார்ம்டு ஆர் ட்விஸ்டிங் ஆஃப் பார்ன்னு குடுக்கணும். ஓகே. அப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப்மென்ட்ல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இப்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் குடுக்குறேன். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க. ஓகே. இது ஸ்ட்ரெய்ட்டா எழுதிக்கிறேங்க. இப்ப ஒரு மைல்டு ஸ்டீல் கம்பி இருக்கு. மொத்தம் பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்றதுக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னேன். அது 3 விஷயத்தினால நடக்குதுன்னு சொல்றேன். ஒண்ணு பியூர் அட்கேஷன். இன்னொன்னு பிரிக்ஸல் ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்னு மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன். இப்ப ஒரு Fe250 எடுக்கிறேன். மைல்டு ஸ்டீல் கிரேட் எடுக்கிறேன். இப்ப இந்த இந்த ஸ்டீலுக்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ் இந்த 3ல எத எத எடுத்துக்கிறோம்? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அதே வந்து ஒரு Fe415 ஒரு டிபார்ட்மெண்ட் பார் எடுக்கிறேன். அப்ப 3ல எத எத எடுத்துக்கணும்? யாராவது சொல்லுங்க. இப்ப நான் நடத்திட்டேன். ஒவ்வொன்னும் என்னென்ன நடத்திட்டேன். பியூர் எஜுகேஷன்னா சிமெண்ட், கான்கிரீட்க்கு எந்த அளவுக்கு ஒட்டும் திறன குடுக்குது. பிணைப்பை கிரியேட் பண்ணுது. ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னா கான்கிரீட் காயும் பொழுது சுருங்கும். அப்ப நம்மளுடைய ஸ்டீலோட எந்த அளவுக்கு பிணைப்புல இருக்கு. மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னா கம்பியில இருக்கக்கூடிய டிபார்மேஷனால எந்த அளவுக்கு ரெசிஸ்டிங் உருவாகுது. அப்ப 3 சொல்லிட்டேன். இப்போ ஒரு பிளெயின் பார்.
மைல்டு ஸ்டீல் Fe250 இதுல எடுத்தோனே நீங்க டக்குனு ரிமூவ் பண்ணிறலாம். எத சார் ரிமூவ் பண்ணிறலாம் அப்டின்னா, மைல்டு ஸ்டீல்ல டீ பார்மேசன் இருக்காது. அப்ப 3வது வராது அப்படின்னு ரிமூவ் பண்ணிறலாம். சார் கிளியரா? அடுத்து பியூர் எஜுகேஷன் இருக்குமா? மைல்டு ஸ்டீலுக்கு கான்கிரீட் தான் போட்டப்ப நம்ம கான்கிரீட் நல்ல கலவையில இருக்கணும். அப்ப இது இருக்கும். ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் கான்கிரீட் காயும் பொழுது ஸ்டீல் வந்து நல்லா ஒட்டி இருக்கும். அப்ப இது 2 இருக்கும். அப்ப ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு ஏவும், பியும் வரும். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே Fe415 ஒரு டீப்பர் பார்க்ஸ் என்ன சார் வரும்னா, பியூர் எஜுகேஷன் இருக்கும். ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுல டீப்பர் மிஷனே இருக்கும். அப்ப ஏ, பி, சி 3 வரும். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? சார். ஓகே. இப்ப என்ன சொன்னேனோ, அததான் இப்ப எக்ஸாம் பாயிண்ட் அவுட் எழுதப் போறேன். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இது வந்து நெறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது பெருசா தியரிய பாராகிராஃப் மாரி எழுதணும். ஆனா, நான் இப்ப வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு தகுந்த மாரி கான்செப்ட்ல ஒரே லைன்ல எழுதிறேன் பாருங்க அப்டி. ஓகே. அதாவது இது எப்படி குடுக்கப் போறேன்னா உங்களுக்கு, பாண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளெயின் பார்ன்னு குடுக்கும். அதாவது மைல்டு ஸ்டீல் தான் சொல்றேன். ஈக்குவல் டு 2 குறிக்கும். அதாவது பியூர் அட்கேஷன் பிளஸ் உங்களுடைய பிரிக்ஷன். பிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். இது 2 குறிக்கும். அதுக்கு அடுத்து கேஸ் 2. இது எதை குறிக்கும் அப்படின்னா, 3யும் குறிக்கும். அதாவது நம்மளுடைய பாண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டீப்பர் பார். HY ST bars. இது எதை குறிக்கும் அப்படின்னா, 3யும் குறிக்கும். பியூர் அட்கேஷன் அதனாலே ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். உங்களோட ஃப்ரிக்ஷனாலையும் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். அதே சேம் டைம் உங்களுடைய டி ஃபார்மேஷன்லையும் கிரியேட் ஆகும். அப்புறம் 3வது வந்து மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கு டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஃப்ளெக்சரல் பாண்டு, ஆங்கரேஜ் பாண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லைட்டா சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிடுங்க. நான் சொல்றேன். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஒரு கம்பி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்பி வைக்கும்போது எப்படி வச்சிருப்போம் அப்படின்னா, இப்படி தான் கம்பி கட்டி வச்சிருப்போம். இப்போ காங்கிரீட் கொட்டும்போது மொத்தமா தான் இதுக்குள்ள கொட்டி வச்சிருப்போம் காங்கிரீட். இப்போ இந்த கம்பியோட லென்த் வீசு காங்கிரீட் உட்காந்துருக்கும்போது ஒரு பிணைப்பு கிரியேட் ஆகும். இந்த கம்பை இப்படி வளைச்சிட்டு இருக்கோம்ல, இந்த சைடோ இல்லை கீழே வளைச்சிட்டு இருக்கோம்ல, அப்போ இந்த சைடு பெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். கம்பியோட ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது ஃப்ளெக்சரல் பண்ணு சொல்லுவாங்க. கம்பியை வளைச்சிருக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னு அந்த ஆங்கரேஜ் பண்ணு சொல்லுவாங்க. அப்போ 2 கான்செப்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் அர்த்தம் இதான். சார் கிளியரா? ஓகே தானே? ஓகே. சார். இப்போ எதுக்குறீங்க? அதாவது டைப்ஸ் ஆஃப் பாண்ட் போட்டுக்கிறேன்.
2 இருக்கு. ஒண்ணா ஏ ஃப்ளெக்சுரல் பாண்ட். இன்னொன்னு பி ஆங்கரேஜ் பாண்ட். ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க. ஃப்ளெக்சுரல் பாண்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்பதான் சொன்னேன். அந்த பாரோட லென்த்ல கிரியேட் ஆகக்கூடிய அந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடைப்பனா எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கு, அதனால இந்த அளவு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்ப the bond that develop the bond that develop along the length of bond develops along the length of a bond in order to let the concrete and the steel act together. In order to let the concrete and the steel act together. Okay. அடுத்து ஆங்கரேஜ் பாண்ட். ஆங்கரேஜ் பாண்ட் என்ன சார்னா, அந்த கம்பி வளைச்சுட்டு இருப்போம்ல, 45 டிகிரிக்கோ 90 டிகிரிக்கோ 180 டிகிரிக்கோ வளைச்சுட்டு இருப்போம்ல, அந்த வளைச்ச பொசிஷன்ல கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் இடைப்பட்ட அந்த சர்ஃபேஸ் மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறது தான் ஆங்கரேஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அடுத்ததுங்க அதே பி என்ன சார் அப்படின்னா ஆங்கரேஜ் பண்ணப்படும். இந்த டாபிக் நான் முடிச்சிருவேன் இந்த செஷன்ல, கவலைப்படாதீங்க. ஆங்கரேஜ் பாண்ட். ஓகே, இந்த செஷன் வந்து உருப்படியா ஒரு டாபிக் முடிச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போ பார்த்த கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் ரெடியாக இருக்கும். அதை எழுதிக்கிறேங்க. த பாண்ட் டெவலப் that develops in anchorage zone in anchorage zone at end of bond. end of bondல தான் வளைச்சிருப்போம். ஓகே, இதில் வந்து கட் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பாரோட வளைக்கிறது தான் சொல்றேன். end of bar in the span of beam. அப்போ அதில் கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் ஆங்கரேஜ் பாண்ட்னு சொல்கிறாங்க. அந்த பாண்டை தான் ஆங்கரேஜ் பாண்ட்னு சொல்கிறாங்க. இது இதளவு பார்த்தா போதும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள வந்து கொண்டு வர போகிறோம் டெவலப்மெண்ட்லேருந்து. இப்போ ஒரு காங்கிரீட்டுக்குள்ள ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்செர்ட் ஆயிருக்கு. இப்படி இன்செர்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க காங்கிரீட்டுக்குள்ள. இது என்ன காங்கிரீட்டுக்குள்ள, அதுக்குள்ள ஸ்டீலு, இது ஸ்டீல் இன்செர்ட் ஆயிருக்கு. இப்போ இது எந்த அளவுக்கு காங்கிரீட் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு இந்த லெந்த பத்தி பேசுறது டெவலப் பண்ணுது. அப்ப நான் ப்ராக்டிக்கலா இப்ப சொன்னதை தியரட்டிக்கல் போர்ஷனுக்கு தியரட்டிக்கல் வீட்டில் கொடுக்க போறேன் பாருங்க. அப்போ காங்கிரீட்டுக்குள்ள நம்ம ஸ்டீலை எந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அப்ப டெவலப்மெண்ட்ல எதுன்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான், தியரி போர்ஷன் முடிய போகுது. இனிமே கோடல் ப்ரொவிஷன்ஸ்
ஃபார்முலா தான் வந்துகிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட்லேருந்து முடிவு. டெவலப்மெண்ட் லென்த். இது எப்படி சார் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, கேபிட்டல் எல் சஃபிக்ஸில் ஸ்மால் டி, டி. ஓகே, டெவலப்மெண்ட் லென்த். அப்போ எழுதிக்கிறீங்க சார் ஓனா. அதாவது இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் பார் காங்கிரீட்டுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் கரெக்டான டி வரும். அது எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருந்தா ஸ்ட்ரெஸ் எடுக்கும். அப்போ இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் பார் மஸ்ட் எக்ஸ்டெண்ட் இன் த காங்கிரீட் சஃபிஷியன்ட்லி. ஓகே, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு லோக்கல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் பார் must extend in the concrete sufficiently. So that it can develop the required stress. Required stress. அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கூடிய அந்த லெந்தா பார் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வெளிலேருந்து லோடு கொடுக்கும்போது அந்த பார்லேருந்து அந்த காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. அந்த காங்கிரீட் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாரை இறுக்கமாக பிடிச்சிக்குது. அப்போ அதுக்கு நம்ம இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எடுக்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த லென்த்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கணும், அந்த இன்ஸ்டால் பண்ணிக்கூடிய ரெயின்போர்ஸ்மெண்ட்டை. அப்போ அந்த லென்த் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம்ல, அதுதான் டெவலப்மெண்ட். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் லென்த் ஆஃப் ஆர் ரெக்யர்மெண்ட் டு டிரான்ஸ்மிட் த பார் ஃபோர்ஸ் டு காங்கிரீட். வெளிலேருந்து வரக்கூடிய லோடை அந்த பார் எந்த அளவுக்கு காங்கிரீட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃபோர்ஸை. அப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அப்போ எந்த அளவுக்கு பார் உள்ளுக்குள்ள காங்கிரீட்டோட அட்டாச்சாக இருக்கணும், எவ்வளோ லென்த்துக்கு அட்டாச்சாக இருக்கணும். அப்போ அது எவ்வளோ லென்த்துக்கு அட்டாச்சாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் இந்த லென்த் டெவலப்மெண்ட் ஆஃப் லென்த். சார் கிளியர், புரியுதா? ஓகே சார். அப்போ இதோட ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க, பாராகிராஃப் மாதிரி வரும். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் லென்த் ஆஃப் படம் கொடுப்பேன். இப்போ எக்ஸ்டெண்டட் லென்த் ஆஃப் பார் required to transmit the bar force, the reinforcement bar force to concrete. இதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா is known as development length. development length சொல்றோம். அதாவது எல் போட்டு சஃபிக்ஸில் டீன்னு போடுங்க. அப்போ இதுக்கு நான் படம் கொடுக்குறேன் பாருங்க. இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள காங்கிரீட் போட்டுருக்கோம் வச்சுக்கிறோம்.
இப்ப இதுல எந்த அளவுக்கு நம்ம இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா ஸ்ட்ரெஸ் வந்து வார்லேருந்து காங்கிரீட்டுக்கு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த 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 லென்த்து தான் டெவலப் பண்ணது 80. அப்போ கம்பியோட டயாமீட்டர் 5. இது டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து இந்த கம்பியோட ஏரியா ஏஎஸ்டி, ஏஎஸ்டி இல்லை ஏஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஎஸ்டின்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதில் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி சார் இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, இப்போ லோடு பை ஏரியா. இப்போ லோடு ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. இப்போ இதில் டெவலப் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கு சார் ஃபோர்ஸுங்கிறது எஃப்எஸ் இன்ட்டு ஏஎஸ். ஸ்டீல்னால எஸ்ன்னு போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதோட பாண்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இது சர்ஃபேஸ் சர்க்கிள் பரோட சர்ஃபேஸ் எப்படி சொல்லுவோம்னா, சுற்றுப்பாதையை பை இந்த பை இன்ட்டு இந்த பை, அது ஒரு டயர் இன்ட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்சைட் ஆயிருக்கு, அதோட டெவலப்மெண்ட், அதை கிரியேட் ஆகக்கூடிய பாண்ட் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட். அது பாண்ட் ஸ்ட்ரெஸ் சிஎஸ்எஸ் தானே, இப்போ டவு பிடின்னு சொல்லுவாங்க பாண்ட் ஸ்ட்ரெஸ் இங்கே. அப்போ இது இப்போ நான் ஃபார்முலா கொடுக்குறேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ நல்லா கவனிக்கணும், உள்ள இருக்குள்ள இந்த சர்ஃபேஸ் ஒட்டிருக்கக்கூடிய காங்கிரீட் டெவலப் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பை இன்ட்டு பை இன்ட்டு எல்டி இன்ட்டு டவு பிடி. வெளில இந்த ஸ்டீல் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எஃப்எஸ் இன்ட்டு இஎஸ். ஃபோர்ஸ் சொல்கிறேன், டென்சில் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா சார்னா, இப்போ நான் எழுதிருக்கிறத மனப்பாடம் பண்ண வேணாம், இது எப்படி கிடைச்சிச்சுங்கிறதுக்காக தான் அதை நான் எழுதுனேன். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எந்த அளவுக்கு உள்ளக்குள்ள இன்செர்ட் பண்ணணும், நம்மளுடைய ஃபோர்ஸை காங்கிரீட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த டெவலப்மெண்ட் இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிறேங்க. அப்படின்னா 0.87 எஃப் 87 எஃப்ஒய் இன்ட்டு டயா வகுத்தல் கீழே 4 இன்ட்டு டோபி, இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இது லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு சிக்மா எஸ்டின்னு அப்படியே எடுத்துக்குவோம், டென்சைல் ஜோனில் கூட ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்னா. இங்கே வந்து 0.87 எஃப்ஒய்னு டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் சேஃப்டி 1.15 போட்டு டிவைட் பண்ணி எழுதுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ டெவலப்மெண்ட் இருந்தால் பார்மு போட்டு ரிட்டன் எழுதிக்கிறேன். இப்போ இது இருக்குல்ல, இது வந்து என்னன்னா உங்களுக்கு எல்எஸ்எம்ல பார்ப்போம். 0.87 எஃப்ஒய் அப்படியே எடுத்துக்குவோம், சிக்மா எஸ்டி 5/4 டபிள்யூடி. இது டபிள்யூஎஸ்எம்க்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஜஸ்ட் அவ்வளோதான், இதை பார்த்துக்கிறேன். இம்பார்ட்டன்ட் மேலே உள்ளது பார்த்துக்கிறேன். 5ங்கிற நாமினல் டயமீட்டர் பாரு, டவுபிங்கிறது டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதணும். எடுத்து அப்படின்னா வேர் இதில் இந்த பைங்கிறது என்ன சார் அப்படின்னா, இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா ராடு காங்கிரீட்டுக்குள்ள, அதோட டயமீட்டர். அப்போ நாமினல் டயமீட்டர் ஆஃப் பார்னு போடணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டவு பிடி என்ன சார் அப்படின்னா, டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ். இது கோடு புக்கில் வேல்யூ இருக்கும், அந்த கோடு புக் வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, நான் கீழே கொடுக்க பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கிரேடுக்கு என்ன டவு பிடி படிக்கணும். ஓகே, இல்லாட்டி இங்கேயோட கொடுத்துடலாமா? டவு பிடி வேல்யூ இம்பார்ட்டன்ட் சார். கோடு புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் பின்னாடி வரும்போது கொடுக்குறேன். இப்போ அடுத்து என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ எழுத போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டவு பிடியோட வேல்யூ ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு கம்ப்ரஷன் வந்து எப்படி எடுத்துக்கணும், அதே மைல்டு ஸ்டீலுக்கு டென்ஷன் வந்து எப்படி எடுத்துக்கணும். அதே டவு பியோட வேல்யூ இதே ஃபார்முலாவில் ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு டென்சில் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், கம்ப்ரஷன் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும். சார் நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு ஒரு சில எடுத்து முடிச்சு அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 0.87 எஃப்ஒய் இன்ட்டு 5 வகுத்தல் 4 இன்ட்டு டவு பிடி. இந்த டவு பிடியோட வேல்யூ என்ன கொடுக்குறோன்னா எடுத்து அப்படியே போட்டுறக்கூடாது. உங்களுக்கு 2 கிரேடு தான் கொடுத்துருப்பான், ஒன்று எஃப்இ 250 கொடுத்துருப்பான், இல்லை டீப்பா கொடுப்பார்ல ஏதாச்சும் ஒரு கிரேடு கொடுத்துருப்பான். எஃப்இ 415 500 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க.
ஆர் எஃப்இ 500 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப்இ 250ல டென்ஷன் இருக்கும், கம்ப்ரஷன் இருக்கும். எஃப்இ 400 ஆர் 500 கீப்பர் மேலே டென்ஷன் இருக்கும், கம்ப்ரஷன் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்போ எஃப்இ 250ன்னு கிரேட் கொடுத்துட்டு டெவலப்மெண்ட்லேருந்து கேட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு டவுபிடியோட வெளிவை ஓகே டவுபிடியோட வெளியோட உங்களுக்கு என்ன அதே அப்படியே எடுத்துக்கணும். இப்போ 1 இன்ட்டு டவுபிடி தான் அப்படியே எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல 1 இன்ட்டு டவுபிடி போட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிடணும். இல்லையே உங்களுக்கு மைல்டு ஸ்டீலில் கம்ப்ரஷன் கொடுத்துட்டோன்னா டவுபிடியோட வேல்யூவை 25% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இந்த டவுபிடியோட என்ன செய்யணும்? 1.25 25% இன்க்ரீஸ் பண்ணா அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த பார்ல எப்படி மாறும்னா 0.87 எஃப்ஒய் மேலே பை வகுத்தல் 4 இதுவரையும் இருக்கும். இந்த டவுபிடிக்கு பதிலாக என்ன சார் போடணும் அப்படின்னா 1.25 இன்ட்டு டவுபின்னு போடணும். எப்போ மைல்டு ஸ்டீலில் கம்ப்ரஷன் வரப்போகுது. அதே வந்து ஒரு டீ பார்பிள் பார்ல எஃப்இ 400 டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ சார் அப்படின்னா டவுபிடியோட 1.6 இன்ட்டு டவுபிடி போடணும். அப்போ இந்த பார்ல எப்படி சார் மாறும் அப்படின்னா 0.87 எஃப்ஒய் மேலே பை இருக்கும் கீழே 4 இன்ட்டு பார்முலா டவுபிடி பக்கத்தில் 1.6 இன்ட்டு டவுபின்னு போடணும். சார் கிளியரா? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அதே வந்து உங்களுக்கு டீ பார்பிள் பார்ல கம்ப்ரஷன்ங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னா ப்ளஸ் அதோட சேர்த்து 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1.25 இன்ட்டு 1.6ன்னு எழுதணும். அப்போ இங்கே வரக்கூடிய டவுபிடியோட 0.87 எஃப்ஒய் இன்ட்டு பை இதெல்லாம் சேம் தான். கீழே 4 சேம் தான். அந்த டவுபிடி பக்கத்தில் 1.25 இன்ட்டு 1.6 இன்ட்டு டவுபின்னு எழுதணும். அப்போ டெவலப்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது டவுபிடியோட வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க முடியாது. இப்போ 20ன்னு வருது சார் 20 ஒரு 4.5ன்னு வருது இல்லை 3.2ன்னு வருது டவுபிடியோட வேல்யூ அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க முடியாது. அதோட 1 பெருக்கணுமா 1.25 பெருக்கணுமா இல்லை 1.6 பெருக்கணுமா இல்லை 1.25 இன்ட்டு 1.6 பெருக்கணுமான்றது அது என்ன கிரேட்ல இருக்கு 5250 இல்லை கீப் பார்பிள் பாரா அப்போ அதில் டென்ஷன் இருக்கா கம்ப்ரஷன் இருக்கான கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா கொடுக்கணும். இதுதான் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிறைய பேர் டெவலப்மெண்ட் போகிறவர் ஃபார்முலா படிச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து அவன் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கான். அதனால தான் அவங்க கரெக்டாக போட்டுன்னு உங்க வந்து மார்க் எடுத்துட்டு வரும்போது நினச்சிட்டு வரும்போது அங்கே ஆப்ஷன் வந்து ஆன்சர் கீழே தப்பாக இருக்கும். பார்த்தா அவன் வந்து டென்ஷன் கம்ப்ரஷன் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சிருப்பான். இல்லை கிரேடை மாற்றி வச்சிருப்பான். உங்க படிச்ச ஒரே ஃபார்முலா 0.87 எஃப்ஒய் சரி 0.87 எஃப்ஒய் இன்ட்டு 5 வகுத்தல் 4 இன்ட்டு ஒப்பின்னு வச்சிருப்பாங்க. அப்போ அது ராங்கா போயிடும். அப்ப அது எதுக்கு ஒத்து தான் அந்த பாடலாம் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னா ஒரு எஃப்இ 250ல டென்ஷனுக்கு ஒத்து தான் அது அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுல கம்ப்ரஷனுக்கு 1.25 இருக்கிற மாதிரி இருக்கும். 25% இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதே டீ பார்பிள் டென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு 60% கம்ப்ரஷனுக்கு ஃபர்ஸ்ட் 25% அதுக்கு தான் 60% இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். சார் கிளியரா? ஓகே தானே? சார். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னனோ அது அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதெல்லாம் கோட்ல ப்ரொவிஷன்ஸ் சார் எழுத போறேன் பார்த்துக்கிடுங்க அப்படியே. ஓகே. எழுதிருங்க சார். ஒன்று கிரியேட்டிவ் மைல்ஸ்டு இதில் நேச்சர் டைப்பு ஃபஸ்ட்டு டென்ஷன் எவ்வளவு 100% அப்படியே எடுத்துக்கிட்டா போதும். ஓகே எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. அப்போ அதே தான். இப்போ ப்ராக்கெட்டில் 1 இன்ட்டு டவு போய்க்கலாம்.
அதே மைல்டு ஸ்டேட்ல கம்ப்ரஷன். அப்ப ஆல்ரெடி 100% அதுல 25% இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப 125%. அது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 25% இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு 1.2 டூ பிடி தான். ஓகே. இப்ப அடுத்த 2 மாத்தி எழுதுறேன் புரிஞ்சுக்கிட்டே. டி ஃபார்முலா பாருங்க. அப்ப டி ஃபார்முலா பாரு எடுத்துக்குவோம். ஒரு Fe 400 R500. அதே டென்ஷன் 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப 1.6 இன்ட்டு டூ பிடி 160% எடுத்துக்கிட்டோம். 60% இன்க்ரீஸ் பண்ணா அது 100ஓட 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரியோட இங்கேயும் எழுதிக்கலாமே. ஓகே. அதே மாதிரி இங்கே எழுதிக்கிறோம். ஒரே மாதிரி எழுதிட்டோம் நோட்ஸ் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். 100%ஓட ப்ளஸ் 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராக்கெட்டில் 1.25 இன்ட்டு டூ பிடி. ஓகே. இப்போ இங்கே டென்ஷன் பார்த்தாச்சா கம்ப்ரஷன் பாருங்க டி பவர் பண்ணுறோம். அதே 100%ஓட நம்ம என்ன செய்யறோம்னா 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து 60% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 1.25 இன்ட்டு 1.6 இன்ட்டு டூ பிடி. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வேல்யூ தியரியை அப்படியே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இதிலே கொடுத்துட்டேன். ஒரு டேபிள் சன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ கிரேட் டைப் மைல்டு ஸ்டீல் டி ஃபார்முலா பாருங்க. நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் டென்ஷன் கம்ப்ரஷன். OBD வேல்யூ மைல்டு ஸ்டீல் டென்ஷனில் 100% 1 இன்ட்டு OBD. கம்ப்ரஷனில் 25% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 120%. அப்போ 1.25 இன்ட்டு OBD. டி ஃபார்முலாக்கு வந்து டென்ஷனுக்கு 60% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 120% 1.6 இன்ட்டு OBD. கம்ப்ரஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 75% இன்க்ரீஸ் பண்ணணும். சாரி 85% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1.25 இன்ட்டு 1.6 தனித்தனியாக தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 25% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 60% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால தனித்தனியாக தான் கொடுக்கணும். மொத்தமா 1.85 போட்டுறக்கூடாது. ஓகே சார் கிளியர் புரிதலா இருக்கா? ஓகே தானே? ஓகே. இப்போ கொடுக்குறது கோடல் ப்ரொவிஷன்ஸ் சார். இதெல்லாம் கண்டிப்பா படிச்சாகணுங்கிறது. ஆப்ஷன்ல இருந்து விட்டுறாதீங்க இதெல்லாம். இதெல்லாம் ஆப்ஷன் விஷயமே இல்ல. கோடல் ப்ரொவிஷன்ஸ் மஸ்ட் ஐடியா இதெல்லாம். மஸ்ட் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஏரியா. இப்ப அடுத்து என்ன சார் குடுக்க போறேன் அப்படின்னா, பாருங்க ஸ்டேபிலைசேஷன் குடுக்க போறேன். அது என்ன சார் டெஃபினிஷன் குடுக்க போறேன் அப்படின்னா, அதாவது நம்ம டெவலப்மென்ட்ல இருந்து பார்த்தோம்ல, ஈக்குவலன்ட் டெவலப்மென்ட்ல இருந்து பார்த்தோம்ல, அது ஆங்கிள் ஆஃப் பெண்டுக்கு தகுந்த மாரி 45 டிகிரிக்கு, 90 டிகிரிக்கு, ஒரு 135 டிகிரிக்கு, 180 டிகிரி அப்படின்னு 4க்கு எவ்வளவு குடுக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். லென்த் ஆஃப் ஆங்கரேஜ். அதுக்கடுத்து ஆ ஆங்கரேஜ் லென்த் வந்து எப்படி சியர் ரிப்ளேஸ்மென்ட் புரொவைட் பண்ணணும். 90 டிகிரி, 130 டிகிரி, 180 டிகிரிக்கு எப்படி புரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுக்க போறேன். 2 டெப்லேஷனுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். கான்ஸ்டன்ட்ஸ்னு தியரி பார்ட் பார்த்தோம். அத அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல தியரி போர்ஷன் கேட்பான். அதுக்கடுத்து என்ன செய்வான் அப்படின்னா, அதுல கண்டிப்பா வந்து கோடல் ப்ரொவிஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டுருவான். அந்த கோடல் ப்ரொவிஷனுக்காண்டி தான் மேலே கீழலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பார்த்தது வந்து சீரியல் நம்பர் 1, 2 கொடுத்து மைலிடிட்டி பார்க்கும்போது தானே டென்ஷன் கம்ப்ரஷன் அது. இப்ப நான் கீழ குடுக்கக்கூடிய ஆங்கரேஜ் லென்த் ஃபார் மெயின் ரிப்போர்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் டெவலப்மென்ட் பார்ப்போம். அதுக்கு சியர் ரிப்போர்ட்ஸ் ஆங்கரேஜ் லென்த் எவ்வளவு குடுக்கணுங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்ப எழுதிக்கிறேன். தியரி போர்ஷன் எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்ல முடிச்சாச்சு. இப்ப எல்லாம் கோடல் ப்ரொவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோடல் ப்ரொவிஷனாவே IS 4 தான். ஆங்கிள் ஆஃப் பெண்ட்
அதுக்கு எவ்வளோ ஈக்குவலன்ட் டெவலப்மென்ட் இது குடுக்கணும். அதுல லென்த் ஆஃப் ஆங்கரேஜ் போட்டு லென்த் ஆஃப் ஆங்கரேஜ்ன்னு போட்டுக்கிறேங்க. மொத்தம் 4 குடுக்கணும் சார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே. 45 டிகிரிக்கு எந்த அளவுக்கு குடுக்கணும் அப்டின்னா, அது ஒரு டயகோனலா 4 மடங்கு குடுக்கணும். 4 இன்டு பைன்னு போட்டுக்கிறேங்க. இன்சர்ட் பண்ண முடியாது லென்த் ஆஃப் ஆங்கரேஜ். 90 டிகிரிக்கு எவ்வளவு குடுக்கணும் அப்டின்னா, ஆ அத அப்படியே 4 நாளா கூட்டிக்கிறேங்க. 80 இன்டு 5. அதே வந்து உங்களுக்கு 135 டிகிரி எவ்வளவு குடுக்கணும் அப்டின்னா, இங்கேயுமே 45, 45 டிகிரியா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப இங்கே 4 நாள்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். 12 இன்டு 5 லாஸ்ட் 180 டிகிரி குடுப்பான். இல்லாட்டி கூக்குன்னு வார்த்தை குடுத்திருப்பான். இல்லாட்டி யூ டைப் கூக்குன்னு குடுத்திருப்பான். ஆ யூ டைப் கூக்குன்னு குடுத்திருப்பான். அப்ப இதுக்கு எந்த அளவுக்குன்னா 16 16 இன்டு 5 அளவு. இதுக்கு ஒரு டேபிள் போட்டு விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக ஆங்கேஜ் லென்த் ஆஃப் ஷியர் ரெயின்போர்ஸ்மென்ட். மேல பார்த்தது வெறும் லென்த் ஆஃப் ஆங்கரேஜ் பார்த்தோம். இப்போ வந்து அத ஆங்கரேஜ்லயே ஷியர் ரெயின்போர்ஸ்மென்ட்ட பார்க்கலாம் அப்படின்னா, வேறுபடும். இத பார்த்துக்கங்க. அவன் குடுத்தது ஈக்குவலன்ட் டெவலப்மென்ட் லென்த். அதாவது வெறும் லென்த் ஆஃப் ஆங்கரேஜ் குடுத்துருக்கானா, ஆங்கிள் பெண்ட் வச்சு அதே ஆங்கிள் பெண்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஷியர் ரெயின்போர்ஸ்மென்ட் குடுத்துருக்கானா பார்த்துக்கங்க கொஸ்டின்ல வார்த்தை. அதுக்கு தகுந்த மாரி எழுதணும். ஏன்னா 2க்கும் ஒரே மாரி ஆங்கிள் ஒரே மாரி வரும். இதுக்கு 45 சரி 45 வராது 90, 135, 180 டிகிரி குடுப்பேன். ஆனா இங்கிட்டு குடுக்கக்கூடிய அந்த லென்த் ஆஃப் ஆங்கரேஜ்ங்கிறது மாறுபடும். அப்ப சியர்ன்னு ஒரு வார்த்தை குடுத்துட்டான்னா, நான் இப்ப குடுக்குறது எழுதிக்கிறேங்க. அதாவது ஆங்கரேஜ் லென்த் ஆஃப் சியர் இம்பல்ஸ்ன்னு குடுக்கும். ஆங்கிள் ஆஃப் பெண்ட் அரவுண்ட் பரவும் வரும். எவ்வளவுன்னா சார் டேபிள்ஸ் குடுக்கணும். கீழ இறக்கி குடுத்துருக்காரு. ஓகே. கீழ வந்து லென்த் ஆஃப் ஆங்கரேஜ் 90 டிகிரி, 135 டிகிரி, 180 டிகிரி. 90 டிகிரிக்கு 8 இன்டு 5. 135 டிகிரிக்கு 6 இன்டு 5. 180 டிகிரிக்கு 4 இன்டு 5. உங்களுக்கு வெறும் ஈக்குவலன்ட் டெவலப்மென்ட்ன்னு குடுத்தான்னா, மேல உள்ளத பார்த்துக்கிடுங்க. அதே சியர்ங்கிற வார்த்தை குடுத்துட்டான். சியர் ரியின்போர்ஸ்மென்ட்க்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்துக்கிடுங்க. எவ்வளவு குடுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன். 2 டேபிள்ஸ்ன்னு எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதுல என்ன வார்த்தை கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துருக்காங்கங்கிறத நீங்க கரெக்ட்டா நீங்க கவனிச்சா மட்டும் தான், இதுக்கு வந்து ஆன்ஸர் கரெக்ட்டா குடுக்க முடியும். இப்ப அடுத்து என்ன சார் குடுக்க போறேன் அப்படின்னா, செக் ஃபார் டெவலப்மென்ட்ல இருக்கு. 2 பார்ட்ல குடுப்பேன். 2மே எக்ஸாம்ல கேட்டாச்சு. இப்ப நான் குடுக்கக்கூடியதுல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சிம்ப்ளி சப்போர்ட்டட் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நம்ம குடுக்கக்கூடியதுலேருந்து ஒரு 30% இன்கிரீஸ் பண்ணி பார்முலா குடுப்பேன். அதே கேன் கிவ் கன்டினியூஸ்னா அப்படியே பார்முலா எடுத்துக்க வேண்டியது தான். அப்ப செக் ஃபார் டெவலப்மென்ட். நீங்க பண்ணியிருக்க டெவலப்மென்ட் கரெக்ட்டான்னு செக் பண்ணணும். நீங்க கரெக்ட்டான அளவு தான் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்ப அது கரெக்ட் அப்படின்னா செக் பண்ணணும். அத செக்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, செக் ஃபார்
டெவலப்மென்ட் போட்டுக்கங்க. கிட்டத்தட்ட நெருக்கிட்டு அந்த டாபிக் முடிக்க போறோம். அதாவது செக் ஃபார் டெவலப்மென்ட் லென்த். நான் இப்ப ஒரு ஃபார்முலா எழுதுவேன். இந்த மாரி ஃபார்முலாவே கொஸ்டின் பேப்பர்ல இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து நீங்க எழுதியிருந்தீங்கன்னா, பார்த்திருப்பீங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்துருக்கும். அதாவது டெவலப்மென்ட் எல்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ M1 வகுத்தல் V பிளஸ் L0 இப்படியோ, இல்ல டெவலப்மென்ட் லென்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1.3 M1 டிவைடட் பை V பிளஸ் L0ன்னு எங்கேயாச்சும் பார்த்திருக்க மாரி இருக்கும். அப்ப இதுல ஃபார்முலா எப்ப இதோட 1.3 அது 30% இன்கிரீஸ் பண்ற மாரி இருக்கும். எப்ப அப்படியே எடுத்துக்கிற மாரி இருக்கும் அப்படின்னா, அது எல்லாமே டெவலப்மென்ட் செக் பண்றது தான். கீழ உள்ளது Vங்கிறது சியர், மேல உள்ளது Mங்கிறது மொமென்ட், L0ங்கிறது உங்களுக்கு ஸ்பான் லென்த். அப்ப அட்டு உங்களுடைய கேன்டிலீவர் அல்லது கன்டினியூஸா எண்ட் கண்டிஷன் இருக்கு. கேன்டிலீவர் அண்ட் கன்டினியூஸ். உங்களுடைய எண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கிருவீங்க. ஒருவேளை சிம்பிளி சப்போர்ட்டடா எண்ட் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்னா 30% நீங்க இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப 30% இன்கிரீஸ் பண்ணா 1.3 130%. அப்ப ஞாபகம் வச்சுக்கிருங்க. ஓகே. அடுத்து வேற என்ன சார் குடுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பாரோ டயாமீட்டர் 36 எம்எம்க்கு மேல போகக்கூடாது. அப்ப 36 எம்எம்க்கு மேல போகுது அப்படின்னா, ஆ நீங்க என்ன செய்யணும்னா ஸ்பேசிங் பண்ண முடியாது. 2யும் சேர்த்து வச்சு கட்ட முடியாது. அப்ப அந்த மாரி இடத்துல வந்து 2 கம்பியும் சேர்த்து வச்சு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வெல்ட் தான் அடிக்கணும். இப்ப நீங்க ஒரு காலம் கட்டுறீங்க. கம்பி வந்து மேல வந்து 10ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்ப இன்னொரு கம்பி அப்படி வச்சு ஓட்ட போறீங்க அப்படின்னா, 36 வரையும் டயாமீட்டர் இருக்கும்போது 2யும் சேர்க்கும்போது, கம்பி இது 12 இது 12னா 24 தான். அப்ப இது 2யும் சேர்க்கும்போது உங்களுக்கு 36 எக்ஸ்டெண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, 2 கம்பியும் சேர்த்து நீங்க கட்ட முடியாது. நீங்க என்ன செய்யணும், வெல்ட் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ப்ளைசிங் தான் நம்ம பார்க்க போறோம். 2யும் சேர்த்து வச்சு கட்டுறத வச்சு தான் பார்க்க மாட்டோம். நீங்க பார்த்துக்கலாம் அப்படியே. அப்ப எப்ப எவ்வளவு குடுக்கணும் அப்படிங்கிறது, இதோட உங்களுக்கு வந்து இந்த இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து முடியுது உங்களுக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கிருங்க. அதாவது எழுதிக்கங்க சார். அதாவது நெக்ஸ்ட் வைக்க போறேன். நோட். ஸ்ப்ளைசிங். ஒரு கம்பி இன்னொரு கம்பி இப்படி வைக்கிறேன். ஓகே. அதாவது பார் ஆஃப் டயாமீட்டர். பார்ஸ் ஆஃப் டயாமீட்டர் கிரேட்டர் தென் 36 அப்ப should not be sliced. அப்ப 2 கம்பி வச்சு நம்ம கட்ட முடியாது. அப்ப என்னதான் பண்ணணும் அந்த 2 கம்பி வச்சு ஜாயிண்ட் குடுத்தா அப்படின்னா, இட் should be வெல்டிங் வைக்கணும். வெல்டுன்னு எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து இப்ப ஒரு கம்பிய இன்னொரு கம்பியோட இத ஒட்டி வச்சு கட்டுறோம்ல, இல்ல வந்து வெல்ட் வைக்கிறோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, லேப் லென்த். எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு கம்பி இன்னொரு கம்பியோட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு. அப்ப இந்த லேப் லென்த்ங்கிறது ஒரு பெண்டிங் டென்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார் இப்ப குடுக்கக்கூடிய அடுத்தது பாயிண்ட். ஒரு லேப் லென்த்ங்கிறது
அட் பெண்டிங் டென்ஷன். எப்படின்னா, அதாவது ஒண்ணு டெவலப்மெண்ட்ல இருந்து இல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பாரோட டயாமீட்டர்ல 30 இன்டு பார் டயர். இதுல அப்ப இது கீழ போயிடக்கூடாது. அப்ப இது கீழ போயிடக்கூடாது அப்படின்னா, இதுல எது மினிமம் வேல்யூ லெஸ்ஸர் வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப நாட் பி லெஸ் தான் லேப்ல நாட் பி லெஸ் தான் இது ரெண்டுல இது. அப்ப எது லெஸ்ஸரோ அதை எடுத்துக்கணும். அடுத்து இது ஒண்ணு. அடுத்து என்ன சார் அப்படின்னா, அதே லேப்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேப்ல இருந்து என்ன செய்யணும்? ஒரு கம்பியை இன்னொரு கம்பி இப்போ ஒரு கம்பி கீழே இருந்து கட்டி கொண்டாடுறீங்க. லென்த் பத்தல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இழுக்கிறோம். அப்ப இதுலேருந்து ஒரு ஓவர்லாப் பண்ணி காலத்தோட கம்பியோ பீமோட கம்பியோ கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம குறிப்பிட்ட லென்த்துக்கு என்ன செய்வோம்? ஓவர்லாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்பி வந்து நம்ம கட்டி கொண்டு போவோம். அப்ப இந்த ஓவர்லாப் பண்ணக்கூடிய லென்த்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப லேப் ஓகே. அப்ப லேப்ல இருந்து டைரக்ட் டென்ஷனா இருக்கு. மேல உள்ளது பெண்டிங் டென்ஷன். அப்ப டைரக்ட் டென்ஷனா இருக்கு. அப்பனா அங்கே should not be less than 2 into LD. இன்னொன்னு என்ன அப்படின்னா 30 into பை. இது ரெண்டையும் போட்டு அப்ப இதுல இதோட கீழ போயிடக்கூடாது. லெஸ் தான். அப்ப எது லெஸ்ஸர் வேல்யூ அதை எடுத்துக்கலாம். அது கீழ போயிடக்கூடாது. நாட் பி லெஸ் தான் கொடுத்து. இப்ப அடுத்து மூணாவது என்ன சார் அப்படின்னா, அதே லேப்ல கம்ப்ரஷன் ஓகே. மேல என்ன சொன்னேன்? பெண்டிங்ல டென்ஷன், டைரக்ட்ல டென்ஷன் கொடுத்தேன். இப்ப பொதுவாவே ஒரே கம்ப்ரஷன் தான். பெண்டிங் டைரக்ட்னு இல்ல. அப்ப இந்த லேப் லென்த் போட்டுக்கலாம். அட்டு கம்ப்ரஷன். இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ல இருந்து இல்ல 24 இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் ஆர். அப்ப இது கீழ போயிடக்கூடாது. லெஸ்ஸர் வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப நாட் பி லெஸ். ஸோ நாட் பி லெஸ் தான். லேப் லென்த் should not be less than கொடுங்க. லெஸ் தான். அப்ப மூணையும் அழகா தனித்தனி பாயிண்டாவே கொடுத்துட்டேன். எக்ஸாம் பையில புரியணுங்கிறதுக்காண்டி. அப்ப எக்ஸாம்ல என்ன லேப்ல இருந்து வந்து கேட்டிருப்பான். ஓவர்லேப்ல இருந்து. வார்த்தை பெண்டிங் டென்ஷன் கொடுத்துருந்தானா ஆப்ஷன்ல எல்டி ஆர் 30 பை இது இருக்கும். டைரக்ட் டென்ஷன் கொடுத்தானா 2 இன்டு எல்டி பை 30. கம்ப்ரஷன் கொடுத்தா எல்டி பை 24 பை. அப்ப எல்லாத்துலயுமே 30 எல்டிங்கிறது காமனா வருது. லேப்ல இருந்து டைரக்ட் டென்ஷன் ஊத்துனா 2 இன்டு எல்டின்னு வருது. அதே மாதிரி லேப்ல இருந்து கம்ப்ரஷன் ஊத்துனா 24 இன்டு பைன்னு வருது. அப்ப எது வித்தியாசமோ அதுதான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. அப்ப 24 இன்டு பை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கங்க என்னன்னு. சார் கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? சார். ஓகே. இப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பான்சஸ் முடிச்ச உடனே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இது முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எதுவா இருக்கும் அப்படின்னா, சியர் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்ல டார்சன பார்க்குற மாதிரி இருக்கும். அது சியரும் டார்சன முடிச்சுட்டோம் அப்படின்னா, போனது நான் சொன்ன மாதிரி தான் நெருக்கி எல்லாம் முடிச்ச மாதிரி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் தான் கேட்பான்னு நான் சொல்லிட்டேன். இல்ல 2 கொஸ்டின் ஃபியூச்சர்ல கேட்டான். அவ்வளவுதான். ஆனா அத பார்த்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. அப்ப கிட்டத்தட்ட நான் இதுவரையும் குடுத்ததே உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா கவர் ஆயிரும். இப்ப வந்து ஒரு ஆர்சிசி வந்து ஒரு 13 கொஸ்டின் கேட்கிறான் அப்படின்னா, ஏன்னா ஸ்டீலும் உள்ளுக்குள்ள இருக்குல்ல அத கன்சிடர் பண்ணணும். டிப்ளமோ லெவலா இருக்கட்டும், டிகிரி லெவலா இருக்கட்டும். ஏன்னா சிம்டு கான்கிரீட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டோட்டலா அவன் 20 கொஸ்டின் தான் கேட்கணும், இல்ல 25 கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்னா, இப்ப இதுல வந்து ஆர்சிசி வந்து உங்களுக்கு எஸ்சிஏ பத்தி 12 கொஸ்டின் கேட்பான். எஸ்சினா ஸ்டீல்ல நான் சேர்க்கல, சிம்டு கான்கிரீட்ட சேர்க்கல. ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்ப இந்த பார்ட்ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்கிறான் அப்படின்னா, அந்த 12 கொஸ்டின்ல நான் சொன்ன ஆல்ரெடி 6 கொஸ்டின் பீம்லேருந்து வரும்னு சொன்னேன். 6 டூ 7 கொஸ்டின். அந்த 6 டூ 7 கொஸ்டின் இப்ப நடத்திக்கிட்டு இருக்க இப்ப இந்த கிளாஸ் வரையுமே எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? ஒரு 5 கொஸ்டின் அளவுக்கு பார்த்துருப்போம். இன்னும் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் அளவுக்கு தான் என்ன இருக்கும்? நான் பார்க்கக்கூடிய டார்சன்லயும், சியர்லயும் இருக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நான் அடுத்து அடுத்து ஒரு செஷன்ல நான் என்ன முடிப்பேன்னா, சியரும் முடிச்சிருவேன், டார்சனும் முடிச்சிருவேன். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அதுவரையும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கவர் ஆயிருக்கும்? 6 டூ 7 கொஸ்டின். மீதி இருக்கக்கூடிய ஸ்லாப், காலம், ஸ்டேர்கேஸ், லிண்டர், ஃபுட்டிங்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 4 டூ 5 கொஸ்டின் இருக்கும்.
இல்ல 6 கொஸ்டின் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி இருக்கும். ஆனா அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா வந்து சின்ன சின்ன டாபிக் தான். ஸ்லாப், காலம். அத விட ரொம்ப சின்ன டாபிக் ஃபுட்டிங்ஸ். அத விட ரொம்ப சின்னது என்ன சொல்றேன்னா ஸ்டாட்டிக்ஸ், லிண்டல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்பொழுது. ஒரு இப்ப எடுத்து ரியல் லைஃப்ல ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா, அப்ப அது பெருசா தான் போகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, அது ஸ்லாப்னா என்ன? கோடல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு? லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? அவ்வளதான். டைப்ஸ் என்னென்ன இருக்கு? கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்கு? அவ்வளதான் பார்க்க போறோம். அதே மாரி தான் கால் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன் நான். கம்ப்யூட்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஓகே. அப்ப பாண்ட்ஸ் டெஸ்ட்ல இவ்வளவு தான் சார் இருக்கு. இப்ப நான் சொன்னது புரியுதா? யாருக்கும் டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். சார் பாண்ட்ஸ் டெஸ்ட் முடிச்சுட்டேன். கிளியரா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? சொல்லுங்க. பாண்ட்ஸ் டெஸ்ட் சின்ன டாபிக் தான் சார். நான் வேணா இப்பொழுது எழுதியிருக்கலாம். இது ஒரு கொஸ்டின் தான் கேட்பான். சின்ன டாபிக் தான். நீங்க விரல் விட்டு சொல்லிறலாம். பாருங்க ஃபார்முலால பாருங்க. டேபிள்ஸ் பாருங்களேன். விரல் விட்டு சொல்லிறலாம். மேல சொன்ன அந்த கான்செப்ட் தியரிட்டிக்கல் ஆப்ஷன் இருக்குல்ல. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா ஒரு கான்செப்ட் கொஸ்டின் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல விட்டுறக்கூடாதுன்னு நான் குடுத்துருக்கேன். சார் கிளியர் தானே எல்லாருக்கும்? புரியுதா? சார் ஓகே. சார் அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆர்சிசி போடுறேன்னா, இல்ல அந்த சர்வேயோட ஜிபிஎஸ் முடிச்சிடலாம்னு ஒரு பிளான் இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. கரெக்ட்டா தெரியல. ஈவினிங் பார்ப்போம். ஓகே. மேக்ஸிமம் ஜிபிஎஸ் போட்டுருவேன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. ஓகே சார். கட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ.